Hello my dear students. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க சூப்பரா கொண்டா. இன்னைக்கு நீங்க எல்லாருமே கேட்ட மாதிரி மோஸ்ட் ரெக்வெஸ்டட் டாபிக் ஆன ஜெனடிக்ஸை இன்னைக்கு ஃபுல்லா முடிக்க போறோம். ஓகே? சோ வந்ததுக்குள்ள குயிக்கா ஒரு மெசேஜ் போட்டு ஒரு லைக் போடுங்க பாப்போம். யாரெல்லாம் வந்திருக்கீங்க செக் பண்ணி பார்த்துருவோமா? எஸ். Hello Madhubashni, good evening. Sharpa vantingala, good evening. Yes, genetics. Genetics of full mudikka porom. Teliva. Okay? Vibash, hi sir, good evening. Hello Vibash. Hello, eppadi irukeenga? Nalla irukeenga? Yes. So pasangala marakama unga friends ku odane share panni vidunga paapom. Yaradhu subscribe பண்ணாம இருக்கீங்களா? ஏனா notifications உங்களுக்கு அப்பதான் வரும். Okay? So I can't personally call everybody, right? So YouTube கொடுத்திருக்க ஒரு wonderful option தான் subscription and notification. அது ரெண்டு போட்டு விட்டுருங்க. கட notification வரும். குயிக்கா முடிச்சலாம். சரியா? Hello Vibash. Hello. Yes. Quickly share it with your friends and we will start the session. Ready இருக்கீங்களா? Yeah. Yeah, so pasangala na pesradhu kekudada konjam confirm பண்ணுங்க பாப்போம். All my audio, video, slides, is everything clear? Just quickly confirm that. Yes, I believe everything is good, right? Super. So genetics ingara session ஆரம்பிச்சலாமா? ரெடியா இருக்கீங்களா? One of the interesting topic சரியா? சில பேர் இது காம்ப்ளெக்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா ஃபண்டமெண்டல்ஸா காரணம். பேசிக்கா ஜீன்னா என்ன, குரோமோசோம்னா என்ன, அல்லீல்னா என்ன, டிஎன்ஏனா என்ன, இதுக்குள்ள என்ன ரிலேஷன் இருக்கு, என்ன டிஃபரன்ஸ், இந்த மாதிரி பேசிக் கிளாரிட்டி இருந்தா யாரும் ரொம்ப விரும்பி படிக்கிற டாபிக் தான் ஜெனடிக்ஸ். ஆனா இதுக்கான பேசிக் கிளாரிட்டி இல்லைன்னு வைங்க, ரொம்ப வெறுத்து போற சாப்டர் ஜெனடிக்ஸ் தான். ஓகே? ஸோ இந்த பேசிக் கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். சரியா? சூப்பரா பசங்களா, வெரி குட். ஸோ இந்த செஷனை தெளிவாக முடிச்சிருவோமா? ரெடியா இருக்கீங்களா? வெரி குட், சூப்பர். யா, ஸோ ஐ திங்க் பீப்புள் ஆர் அபவுட் டு ஜாயின். லெட் தெம் ஜாயின். வீல் ஸ்டார்ட் அ செஷன். ஓகே, செஷன் ஆரம்பிச்சு அப்படியே பயங்கரமா போயிடலாம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே பசங்களா, ரெடி. யா, ஸோ சாப்டர் 18 ஜெனடிக்ஸ் பார்த்துருவோமா? யா, ஃபைன். ஸோ ஜெனடிக்ஸ்னா என்ன? நம்ம இந்த சாப்டர்ல என்ன படிக்க போறோம்னா ஜெனடிக்ஸ் என்ன படிப்போம்டா. அப்ப ஜெனடிக்ஸ் என்னன்னு படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஜெனடிக்ஸ்ல சில ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. அது பேர் ஜீன்ஸ்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஜீன்ஸ் அப்படி என்னெல்லாம் பண்ணுதுங்கிறதுக்காக சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்ப்போம், சில லாஸ் படிப்போம். ஓகேன்னு படிச்சு வரக்குள்ள ஓகே ஜீன் ஓகே, அப்புறம் டிஎன்ஏ பத்தி படிப்போம். அப்படியே உள்ள வர நமக்கு தேவையான மியூட்டேஷன், ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி டாபிக்கை முடிச்சிடலாம். சரியா? ஓகே, ஐஸ் ஆர் ரெடி? சூப்பர். ஸோ எல்லாமே ரெடிங்க. இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் திஸ் லெசன். இதில் நம்ம 1 by 1 அழகாக படிக்க போகிறோம். ஓகே, பொறுமையாக தெளிவாக முடிக்கலாம். ஓகே, ரெடி? சூப்பராக பசங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி. ஓகே, ஸோ ஜெனடிக்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம அழகாக டிஃபைன் பண்ணிடலாம்டா. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அப்படி போயிடலாம். ஓகே, நல்லா கவனிங்க. எஸ், ஜெனடிக்ஸ் த பிரான்ச் ஆஃப் பயாலஜி த ஸ்டடீஸ் ஜீன்ஸ், ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷன் இன் லிவிங் ஆர்கன்ஸ். இவ்வளோதான் விஷயம். ஜெனடிக்ஸ்னாலே ஒரு பயாலஜியில் வரக்கூடிய ஸ்டடி. 3 விஷயம் தெரியணும்டா. ஒன்று ஜீன்ஸ், இன்னொன்று ஹெரிடிட்டி, இன்னொன்று வேரியேஷன். அப்போ ஜீன்ஸ், ஹெரிடிட்டி, வேரியேஷன் 3 விஷயம் நீ படிச்சிட்டீங்கன்னா ஜெனடிக்ஸ் ஹோகையா, அவ்வளோதான் விஷயம். புரிஞ்சுதா? பார்த்துருவோமா? யா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜீன்ஸும் வேரியேஷனும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹெரிடிட்டியை முடிச்சிடலாம். ஓகே, நல்லா கவனிங்க. ஹெரிடிட்டி பாரம்பரியமா சொல்லுவோம். அது ஹெரிடிட்டி பாருங்க. இட் இஸ் அ டிரான்ஸ்மிஷன். Okay, it is a transmission of characters. யாரிலிருந்து யாரு? It is a transmission of characters from the parents to the offspring. புரியுதாடா? அதாவது ancestor கிட்ட ஒரு trait, ஒரு கேரக்டர் அப்படியே பேரண்ட்ல இருந்து ஆஃப்ஸ்பிரிங்க்கு அது டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா அதுதான் ஹெரிடிட்டி. அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்பா மாதிரியே இருக்கான், அம்மா மாதிரியே இருக்கான், அப்பாவோட அதே முடி, அம்மாவோட அதே கண், அப்படி பேசுவாங்களா. அதுக்கு என்ன காரணம்னா அந்த கேரக்டர் டிரான்ஸ்மிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான வார்த்தை இருக்கு, வேரியேஷன். நல்லா கவனிங்கடா. டிரான்ஸ்மிஷன் அதாவது ஹெரிடிட்டிங்கிறது ஒரு கேரக்டர் ஆன்செஸ்டர்ஸ்ல இருந்து ஆஃப் ஸ்பிரிங்க்கு அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகி வருது. அதை நம்ம ஹெரிடிட்டின்னு சொல்றோம்.
ஆனா அதே மாதிரி வராம வரும்போது சின்ன ஒரு டிஃபரன்ஸை காட்டிருச்சு, சின்ன ஒரு வித்தியாசத்தை காட்டிருச்சுன்னா அதுதான் வேரியேஷன். ஓகே, நீங்க பார்த்துருப்பீங்க, அப்பா டாலா இருக்காரு பையனும் டாலா இருக்காங்கன்னா அது ஹெரிடிட்டி. அப்பா டாலா இருக்கா பையன் கொஞ்சம் ஷார்ட் கம்மியா இருக்கானா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஸ் வந்திருக்கு, ஒரு வேரியேஷன் வந்திருக்கு. ஓகே, புரியுதாடா? இதான் முக்கியம். அண்ட் while variation is the difference, while variation is a difference shown by individuals of the same species and even by offsprings of the same parent. அதாவது ஒரே ஸ்பீஷிஸ்க்குள்ள எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பானுங்க, ஒருத்தவங்க குட்டியா இருப்பான், ஒருத்தவங்க ரொம்ப நீளமா இருப்பான், அப்படின்னா வேரியேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். அது வந்து ஸ்பீஷிஸா பார்த்தாலும் இருக்குடா, ஒரு ஃபேமிலியா பார்த்தாலும் பேரண்ட்டுக்கு ஆஃப் ஸ்ப்ரிங் இருக்குன்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? ஸோ இந்த வேரியேஷன் டேர்ம் தெளிவா புரிஞ்சுதா? இதில் யாருக்காவது சந்தேகங்கள் உண்டா? யூ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் ஹெரிடிட்டி, வாட் இஸ் வேரியேஷன்? இஸ் இட் கிளியர்? குயிக் கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். கிளியரா இருக்கா? புரிஞ்சா வசனங்களா? ஈஸியா இருக்கா? எஸ், ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுங்க பார்ப்போம். கிளியரா இல்லையாங்கிற கன்ஃபர்மேஷன் மட்டும் ஃபாஸ்டா கொடுங்க பார்ப்போம். யா, ஸோ பசங்க கிளியரா? ரெடியா? ஓகே, சூப்பர். ஸோ பேசிக்கான ஐடியா தெரிஞ்சுக்கிச்சு, கரெக்டா? நீ அடுத்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். ஓகே, நல்லா கவனிங்க. யா, எஸ். ஸோ நம்ம வந்து ஜெனட்டிக்ஸ் பத்தி பேசினாலே we'll have to speak about a guy called Gregor Johann Mendel. ஓகே, ஸோ இவர் இந்த மெண்டலுங்கிறவர் நிறைய விஷயத்த கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த ஜெனட்டிக்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும் இவரெல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, இவர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காரு, யார் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நிறைய மிஸ்டேக்ஸ் மூலமாக நிறைய பேர் ஓகே இப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஓகே, ஒரு விஷயத்த நம்ம இருக்குன்னு சொன்னால் அது இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் சுற்றும். அந்த மாதிரி தான் இவர் என்ன பண்ணாரு, ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டாரு, தப்பா சொல்லியிருக்காரு, அது இல்லைன்னு சொல்லி ஒரு கூட்டம் சுற்றி கரெக்டான விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மெண்டலுங்கிறவர் அந்த விஷயத்த சொன்னனால தான் நான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அப்போ எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் இவருக்கு. ஸோ he has given such a great pathway to genetics. Okay, clear? Super Vibha, super Madhubashni. Hello எழிலரசி, நீங்க தானே மலர் சாரதியின் அக்கௌண்ட்ல வந்துருக்கீங்க, கரெக்டா? நீங்க எந்த அக்கௌண்ட்ல கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, ஃபைன். ஸோ பாருங்க, ஸோ மெண்டல், he was born in 1822 and he died by 1884. He was an Austrian monk. மாங்க்ங்கிறது பார்த்துருக்கீங்களா? ஒரு துறவிகள்னு சொல்லுவோம், அப்படியே உட்காருவாங்க. Okay, they're smart actually. Okay, whose pea plant experiments formed the foundation of modern genetics. இதான் பசங்களா விஷயம். ஜெனட்டிக்ஸ் உருவாகணும்னா அவரோட பீ பிளான்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு உருவாயிருக்கு. ஓகே, ஸோ பார்த்துருவோமா என்னங்கிற அப்படி என்ன சார் இவர் பண்ணியிருக்காரு, இவர் அப்படி என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்ப்போம். He worked in monastery garden at Brno and that is from 1856 to 1863. monasteryங்கிறது துறவிகள் வாழக்கூடிய இடம், சரியா? experimenting on nearly 10,000 people. இது இம்பார்ட்டன்ட்ரா, உங்களுக்கு வந்து 1 மார்க்ல கிரியேட்டிவ்ல கேட்பாங்க. ஓகே, belonging to 34 varieties. பசங்களா ஞாபகம் வச்சுக்கோடா. He worked on literally 10,000 pea plants. Quantity சொல்றாங்க 10,000 quantities. எவ்வளவு varieties? 34 varieties. ஓகே, இதுமே உங்களுக்கு வந்து ஃபேக்ட்டுக்குனால அது அவ்வளோ இம்பார்ட்டண்டா தோணாது, ஆனால் கொஸ்டின் மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டண்டா கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, இது எல்லாமே ஈஸியாக கேட்கக்கூடிய கேள்விகள். ஓகே, காட் இட்? புரியுதா? ஸோ மெண்டல் பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஸோ he was a monk. He has did his higher education. அவர் வந்து ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு போலான்னு போனார், படித்தார். அங்கே வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு அவர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கட்டத்தில் ப்ரீஸ்டாக வேலை செஞ்சார். ஓகே, he was a priest. சர்ச்சில் பார்ப்பீங்களா, ப்ரீஸ்டாகவும் இருந்து அதே டைமில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்படி பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த பீ பிளான்ட் எக்ஸ்பெரிமெண்ட். பார்த்துருவோமா? ரெடியாக இருக்கீங்களா? யா, ஸோ பார்த்துருவோமா? ஐ கைஸ் ரெடி? ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டியது பீ பிளான்ட்ஸ் ரெடி. கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது பார்த்துக்கலாம், சரியா? ஸோ பீ பிளான் ரெடி போனீங்கன்னா உடனே நான் இந்த வந்து ஆரம்பிச்சிடறேன், கடை முடிச்சிடலாம். சூப்பர், ரெடி, சூப்பரா, ஃபைன். ஸோ இவர் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றாரு, நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க. நீங்க பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? ஒரு பொருளை சூஸ் பண்ணுவீங்க. என்ன காரணத்தால சூஸ் பண்ணுவீங்க? there should be some reasons, right? same implies here. இவர் என்ன பண்றாரு, ஒரு பீ பிளான்ட்டை வந்து சூஸ் பண்றாரு.
ஓகே, பைசம் சட்டைவம் என்னும் பி பிளான்ட்டை சூஸ் பண்றாரு. ஆனா எதனால அதை சூஸ் பண்ணாரு? நிறைய பிளான்ட் இருக்கு. why did he choose that pea plant? எஸ், பாத்துருவோமா என்னங்கிறது பாருங்க. Mendel choose garden pea, nothing but pea plant Pisum sativum, because first point பாருங்க, it is naturally self pollinating. பசங்களா தயவு செஞ்சு நல்லா கவனிங்கடா. செல்ஃப் பாலினேஷன்னா என்ன? அதாவது அந்த பர்டிகுலர் பிளான்ட்லே மேல் கேமெட்ஸும் இருக்கும், ஃபீமேல் கேமெட்ஸும் இருக்கும். ஸோ அந்த மேல் கேமெட்ஸ் நேராக ஃபீமேல் கேமெட்டில் உளுந்து அங்கிருந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அப்போ செல்ஃபாக அந்த மேல் கேமெட் வந்து ஃபீமேலுக்குள்ளே போயிருக்கு. தட் இஸ் செல்ஃப் பாலினேஷன். ஓகே, அதுவே ஒரு ஆண்ட் கொண்டு போயிருக்குன்னா மெர்மகோஃபைலி, அதே விண்டு கொண்டு போனால் ஆண்ட், இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ யோசிங்க, இந்த பிளான்ட்டுக்கு என்ன ஒரு திறமை இருக்குன்னு சொல்கிறாங்க? செல்ஃப் பாலினேஷன் பண்ணக்கூடிய திறமை இருக்குங்கிறாங்க. அப்படின்னா அந்த பிளான்ட் என்னவா இருக்கும்? கண்டிப்பா பைசெக்சுவலா இருக்கும். என்ன சார் நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டு கடைசி பாயிண்ட் பேசுறீங்க? டே, ஃபர்ஸ்ட் கடைசி கனெக்டட். ஓகே, these dots should be connected. அப்போ இந்த ஃபிளவர்ஸ் பைசெக்சுவலா இருக்கறனால தான் மேல் ஃப்ளவரும் ஃபீமேல் ஃப்ளவரும் அந்த பிளான்ட்ல இருக்கு. அந்த மேல் பார்ட் ஃபீமேல் பார்ட் ஒரே பிளான்ட்ல இருக்குதுன்னா நம்ம பைசெக்ஷன் சொல்லுவோம். அது இருக்கறனால தான் செல்ஃப் பாலினேஷன் பண்ண முடியுது. இவ்வளவுதான் பேசிக் கான்செப்ட். இது கிளியரா புரிஞ்சுதா? அப்ப செல்ஃப் பாலினேஷன் பண்ண முடிஞ்சதுனால நான் என்ன பண்றேன்? ஓகே சார், செல்ஃப் பாலினேஷன் சொல்றீங்க, அது உங்களுக்கு எப்படி ஒரு அட்வான்டேஜா பாக்குறீங்க கேட்டீங்கன்னா, செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்போது யூ கெட் அ கான்செப்ட் கால் பியூர் ப்ரீடிங் லைன்ஸ். ஓகே, சோ பசங்களா பியூர் ப்ரீடிங் லைன்ஸ் தெரிஞ்சுப்போமா? கவனிக்கிறீங்களா? நல்லா பாருங்க பசங்களா. ஓகே, நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். ஓகே, how will you denote tall plant? கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். you will have to comment me. இதெல்லாம் கமெண்ட் பண்ணா உங்களுக்கு புரியும். that's what I'm telling you. okay, ஒரு tall pea plant நீங்க எப்படி ஜெனடிக்கலா ஒரு allele or gene form நீங்க எப்படி அதை மென்ஷன் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். சொல்லுங்க பாப்போம். எஸ், குயிக்கா சொல்லுங்க பாப்போம். எப்படி நீங்க வந்து தமிழ் மீடியம்க்கு சொல்லுங்க சார். தமிழ் மீடியம்ல கஷ்டம் தான், தமிழ்ல வேணா சொல்றேன் எனக்கு, சரியா? ஓகே, சோ LRC has given capital T. ஓகேடா, நமக்கு எப்பவுமே தெரியும் ஒரு ஜீன் எக்ஸிஸ்ட் இன் 2 ரைட், 2 ஃபார்ம்ஸ். அப்ப ரெண்டு அலீல் வச்சு நீங்க எழுதணும். அப்ப ரெண்டு அலீல்னா எப்படி வரும் சொல்லுங்க பாப்போம். எஸ் பாத்திமா, நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிளாஸ் கவனிங்கடா. உங்களுக்கு சில வார்த்தைகள் புரியலன்னா சொல்லுங்க, நான் வேணா ஐ வில் செக் அண்ட் லெட் யூ நோ. ஓகே, ஆனா கான்செப்ட்ல தமிழ்ல சொல்லுங்க, கவலைப்பட வேண்டாம். யா, சோ பசங்க சொல்லுங்கடா. நான் கேக்குறது ஒரு ஜீனுக்கு ரெண்டு அலீல் இருக்கு, கரெக்டா? அதெல்லாம் தெரியல உங்களுக்கு. அப்ப இந்த ரெண்டு அலீல்னா இந்த டால்ங்கிறது நீங்க எப்படி டினோட் பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். ரொம்ப சிம்பிள். அப்ப ரெண்டு லெட்டர்ஸ் வரணும் அந்த இடத்துல. எப்படி நீங்க டால் டினோட் பண்ணுவீங்க? LRC போடுங்க போறோம். கேபிட்டல் டி கேபிட்டல் டி போட்டுருக்காங்க. வெரி குட். அடுத்து வேற யாரும் ஆன்சர் பண்ணலையா? மதுபாஷினி கேபிட்டல் டி கேபிட்டல் டி. அடுத்து ஓகே, சோ பசங்களா நீங்க சொன்னது தப்பு. வாட் ஐ செட் இஸ் ராங். நான் என்ன கேள்வி கேட்டேன்? டால் பிளான்ட்டை நீங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? எப்படி பண்ணலாம்? இப்படி மட்டும் இல்லை, இப்படியும் பண்ணலாம். கரெக்டா? நல்லா கவனிங்கடா. இதுதான் கான்செப்ட் கிளாரிட்டி. நல்லா பாருங்க. ஒரு டால் பிளான்ட்டை நீங்க இப்படியும் சொல்லலாம், இப்படி சொல்லலாம். இதுவும் டால் தான், இதுவும் டால் தான். அப்புறம் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் பியூர் பிரீட் லைன்ஸ். இந்த ஹோமோசைகஸா இருக்குல்ல, ஒரே மாதிரி இருக்கா, ரெண்டுமே கேபிட்டல் டி, ஒரே மாதிரி இருக்கா ஹோமோசைகஸ். கேபிட்டல் டி ஸ்மால் டி, ஹெட்ரோசைகஸ். அப்ப ஹோமோசைகோசிட்டி நம்ம பியூர் பிரீட் லைன்ஸ்னு மென்ஷன் பண்ணுவோம். கான்செப்ட் புரிய ஆரம்பிக்குதா? இவ்வளவுதான் விஷயம். ஓகே, சோ இது ஏன் சார் பியூர் பிரீட் லைன் சொல்றீங்கன்னா, டேய் இந்த டி பிளான்ட் இருக்கு, சரியா? ஓகே, இவங்க கூட நான் வந்து இன்னொரு டால் பிளான்ட் இப்படி கிராஸ் பண்றேன்னா எனக்கு ரெசசிவ்ங்கிற கேரக்டர் டிஸ்ப்ளே ஆகாது, உள்ள வரவே செய்யாது. புரியுதா உனக்கு? இப்ப நான் வந்து இந்த டீயை ஃபர்ஸ்ட் பிளான் சூஸ் பண்றேன், இதை இன்னொன்னா சூஸ் பண்றேன். ரெண்டுலுமே ரெண்டு கேபிட்டல் டி தான் இருக்கு. நல்லா கவனிங்க, ரெண்டுலுமே ரெண்டு கேபிட்டல் டி தான் இருக்கு. அப்ப ரெண்டு கேபிட்டல் டி நான் வந்து கிராஸ் பண்ணும்போது எனக்கு ஸ்மால் டி வரக்கான வாய்ப்பே இல்ல. புரியுதா உங்களுக்கு? அதுதான் பியூர் பிரீடிங். ஆனா இங்க அப்படி இல்ல. நான் இது ஒரு பிளான்ட்டை சூஸ் பண்ணிட்டேன், இன்னொரு பிளான்ட்டுக்கு ரெண்டுமே கேபிட்டல் டி எடுக்கிறேன். அப்ப எனக்கு என்ன ஆகும்? இதை கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பா இந்த குட்டி டி இருக்கா, அப்ப ஸ்மால் டி கண்டிப்பா எனக்கு டிஸ்பிளேயர்னு அர்த்தம். அப்ப அது பியூர் பிரீட் லைன் சொல்ல முடியாது. ஓகே, சோ பியூர் பிரீடிங்னா என்னைக்குமே ஹோமோசைகஸ் கண்டிஷன்ல ரெண்டுமே கேபிட்டலா இருக்கணும், இல்ல ரெண்டுமே ஸ்மாலா இருக்கணும்.
ஓகே, அப்போ டாலுக்கு இதுதான் பியூர் பிரீட் லைன். அப்போ டுவார்ஃபுக்கு என்ன இருக்கும்? இதுதான் டுவார்ஃபுக்கான பியூர் பிரீடிங் லைன்ஸ். அப்ப இந்த பியூர் பிரீடிங் லைன்ஸுக்கும் செல்ஃப் பாலினேஷன், அதுக்கு முன்னாடி பியூர் பிரீடிங் லைன்ஸ் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? பியூர் பிரீடிங் லைன்ஸ் கிளியர்? ஒரு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ஏன்னா அப்பதான் ஐ கேன் ரிலேட் வித் செல்ஃப் பாலினேஷன் பியூர் பிரீடிங். உங்களுக்கு இந்த சாப்டர் இன்ச் பை இன்ச் தெளிவா முடிச்சு கொடுத்துறேன். பட் யூ வில் ஹேவ் டு சப்போர்ட், யூ வில் ஹேவ் டு கோஆர்டினேட் வித் மீ. கிளியர்? ஸோ ஜஸ்ட் டெல் மீ, பியூர் பிரீடிங் லைன்ஸ் கிளியரா இல்லையா? பியூர் பிரீடிங் லைன்ஸ் கிளியரா இல்லையா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். கிளியர் சார், சூப்பரா, வெரி குட். அப்போ பியூர் பிரீடிங் லைன்ஸ் என்னங்கிறது நீங்க இங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, கரெக்டா? சோ இந்த பியூர் பிரீடிங் லைன்ஸ் என்னன்னு தெரிஞ்சதுனால செல்ஃப் பாலினேஷனுக்கும் பியூர் பிரீடிங்க்கும் என்ன சார் சம்பந்தம்? நல்லா கவனிங்க பசங்களா. இப்போ நான் வந்து ஒரு கேபிட்டல் டி பிளான்ட். அப்போ நான் வந்து செல்ஃப் பாலினேஷனே பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமா செல்ஃப் பாலினேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து கண்டிப்பா கேபிட்டல் டி தான் இருக்கும். ஓகே, கண்டிப்பா கேபிட்டல் டி தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆனா செல்ஃப் பாலினேஷன் பண்ணல, நான் ஒரு கிராஸ் பாலினேஷன் பண்ணிட்டேன். நான் பண்ற கிராஸ் பாலினேஷன் வரக்கூடியது கேபிட்டல் டி இருக்கலாம், கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கலாம், ஸ்மால் டி எதனால இருக்கலாம். அப்போ எனக்கு அந்த பியூர் பிரீடிங்கிற டி மெயின்டைன் ஆகாது. அப்போ அது மெயின்டைன் ஆகணும்னா செல்ஃப் பாலினேஷன் பண்ணியே ஆகணும். ஸோ செல்ஃப் பாலினேஷன் பண்ணி ஏன்னா வேற எல்லாமே ஒரே செடி, ஒரே ஃப்ளவர், ஒரே மேல், ஒரே ஃபீமேல் கேமெட். அப்போ அதுக்குள்ளே அந்த கிணத்து தவளை மாதிரி சுத்தி கேபிட்டல் டி என்ன ஆகும்? பியூர் பிரீடிங் லைன் ரொம்ப ஸ்ட்ராங்கா கிடைக்கும். அப்போ செல்ஃப் பாலினேஷன் முக்கியம் தானே. உனக்கு பியூர் பிரீடிங் வேணும்னா செல்ஃப் பாலினேஷன் கண்டிப்பா நடக்கணும்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சு? அவ்வளவுதான். சார் உங்க நேம் என்ன? அட பாவி, என் பெயர் ஒரு சிம்பிளான பெயர், 5 லெட்டர் தான். என் பேர் எவ்வளவு தடைகள் வருது பாருங்க என் பேர் எழுதும்போது. இதுதான் என் பெயர். எல்லாமே சொல்லி தருவேன்டா, நீங்க கேட்டா மட்டும் போதும். இப்ப ஜெனடிக்ஸ் சாப்டர் எப்படி சொல்லித்தரேன்? நீங்க கேட்டனாலதான் சொல்லித்தரேன். கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க, அவங்க கேட்டனால சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, எஸ். சோ பசங்களா, இப்ப செல்ஃப் பாலினேஷனுக்கும் பியூர் பிரீடிங்க்கும் கிளாரிட்டி கிடைச்சதா? புரிஞ்சுதா? அப்போ இட் இஸ் நேச்சுரலி செல்ஃப் பாலினேட்டிங். சோ செல்ஃப் பாலினேஷன் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? ஒன்ஸ் டிடியா இருக்கிற பிளான்ட் செல்ஃப் பாலினேஷன் பண்ணி கடைசி வரைக்கும் நல்ல பியூரா டிடியா இருக்கும். தட் இஸ் வாட் பியூர் பிரீடிங் லைன்ஸ் ஆர் ஈஸி டு மெயின்டைன். கிளியர்? புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியரா? அப்போ மெண்டலுக்கு வந்து பியூர் பிரீடிங் வெரைட்டிஸ் வேணும். அப்போ அந்த மாதிரி ஒரு பியூர் பிரீடிங் தரக்கூடிய பிளான்ட் யாருன்னு பார்த்தா பைசம் சட்டைபம். ஏன்னா அவனால செல்ஃப் பாலினேஷன் பண்ண முடியுது. செல்ஃப் பாலினேஷன் வெறித்தனமா பண்றதுனால என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா அவன் பியூர் பிரீடிங்ல இருக்கான். அவ்வளவுதான். என் பெயர் ஷைன், SHINE. சரியா? இது தெரியலடா உங்களுக்கு? ஓ, பாதி மறந்துது. ஓகே, சரியா? இல்லடா, நான் சயின்ஸ் மட்டும் டீச் பண்ணுவேன். ஐ எம் a science teacher. I teach bio for all grades. ஓகே, சோ அடுத்து பாப்போமா? அடுத்து போய் பாருங்க. It has a short lifespan allowing study of several generations. பசங்களா, இது எப்படி ஒரு அட்வான்டேஜா பாக்குறீங்க? சீக்கிரம் இறந்து போயிருங்கறாங்க. மெண்டல் என்ன சொல்றாருன்னா, இது சீக்கிரம் இறந்து போயிரும் பாருங்க, ரொம்ப வசதியா இருக்கு அப்படிங்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? நல்லா யோசிங்க. என்ன சொல்ல வராரு? அதாவது இது சீக்கிரமா இறந்து போகுது. இப்போ நான் ஒரு ஜெனரேஷன் வளர்த்துறேன், சரியா? ஒரு 3 மாசத்துல இறந்துருச்சு. அப்ப நான் அடுத்து வளர்த்துறது அது ஒரு அடுத்த ஜெனரேஷன். அப்ப எனக்கு ஒரு வருஷத்துல 3ஆ பிரிக்கிறேன்னா எனக்கு ஈஸியா ஒரு 5-6 ஜெனரேஷன் பாத்திரலாம். கரெக்டா? ஒரு 4 ஜெனரேஷன் ஈஸியா பாத்திரலாம். அப்போ ஒரு பிளான்ட் வந்து இறக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் வைப்போம். அப்ப நான் ஒரு ஜெனரேஷன் வளர்த்திட்டு அடுத்த வருஷம் தான் ஒரு ஜெனரேஷன் கிடைக்கும். ஆனா இது அப்படி இல்லையே. சீக்கிரமா இருந்து போனால சீக்கிரமா ஜெனரேஷன் கிடைக்கும். அழகா ஒரு வருஷத்துக்கு 4 ஜெனரேஷன் பாத்திரலாம். அப்ப இதுக்கு அட்வான்டேஜ் தானே, நிறைய பாத்திரலாம். ஓகே, allowing study of several generations. Clear? அடுத்து பாருங்க, cross pollination is easy to perform manually. என்ன சார் திருப்பி cross pollination? நல்லா கவனிங்க பசங்களா. செல்ஃப் பாலினேஷன் மூலமா எனக்கு பியூர் பிரீடிங் வெரைட்டிஸ் வேணும்ங்கிறது மெண்டல் எதிர்பார்க்கறாரு. அவர் சம்டைம்ஸ் என்ன பண்றாரு? சரி, அவர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ எனக்கு கிராஸ் பாலினேஷனும் பண்ற ஒரு சான்ஸ் வருது, எனக்கு பண்ணணுங்கிற ஒரு கட்டாயம் வருது. அப்ப நான் என்ன பண்ணலான்னு பார்த்தா, அப்போ நான் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த பைசம் சட்டைவம்ங்கிற பிளான்ட்ல செல்ஃப் பாலினேஷன் அது பார்த்துக்கும். கிராஸ் பாலினேஷன் என்னால மேனுவலா பண்ண வைக்க முடியும். இப்போ நான் கிரெகர் ஜான் மெண்டலா பேசுறேன். நான் என்ன பண்ண முடியும்? என்னால பைசம் சட்டைவம் பிளான்ட்டை என்னால கிராஸ் பாலினேஷன் மேனுவலா பண்ண வைக்க முடியும். என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸிடா. மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் இருக்குமா? நான் மேல் கேமெட்டை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருவேன்.
ஃபீமேல் மட்டும் தான் இருக்கும். நம்ம மேல் கேமெட்டை வேற ஒரு பிளான்ட் எடுத்தது இங்கே உள்ள வச்சிடலாம். மேனுவலாக பண்ணலாம். யூ கேன் லிட்டரலி டூ தட். தட்ஸ் வாட் டெல்லிங் மேனுவலி. நீ அந்த பிளான்ட் மேல் கேமெட் பார்த்து தெரியல, ஆண்ட்ரிஷம் பார்த்து தெரியல, அந்த ஆண்ட்ரிஷம் எடுத்து நேராக நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் பாலினேஷன் நடந்துருச்சு. ஓகே, எஸ். ஸோ குரு டிஎன்ஏ காப்பிங் நான் வந்து குயிக்காக இது முடிச்சு சொல்லி கொடுத்துறேன். சரியா? இதுக்கப்புறம் சொல்லி கொடுப்பேன் ரெப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ சொல்லி கொடுத்துறேன். சரியா? ஸோ பசங்களா, அப்போ இது புரிஞ்சுதா? கிராஸ் பாலினேஷன் ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்த பாயிண்ட் பாருங்க, கேரக்டர்ஸ் ஷோஸ் கிளியர்லி கான்ட்ராஸ்டிங் ஃபார்ம்ஸ். இப்போ அந்த பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் டாலாக வளருது, இன்னொரு பிளான்ட் ஷார்ட்டாக வளருது. ஒரு பிளான்ட் வயலட் கலர் பூக்கள் அப்படியே அழகா இருக்கு, இன்னொரு பிளான்ட் வெள்ளை கலர் பூக்கள்ல இருக்கு. ஒன்று எல்லோ கலர் சீட் இருக்கு, இன்னொன்று கிரீன் கலர் சீட்ல இருக்கு. ஒன்று ரவுண்டா இருக்கு, இன்னொன்று ரிங்கிள்டா இருக்கு. அப்போ ஒரு பிளான்ட்டும் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை காட்டுது. டால் கான்ட்ராஸ்டிங் என்ன ஷார்ட், ரவுண்டுக்கு ரிங்கிள்டு. இந்த மாதிரி கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை காட்டுது. கெமிஸ்ட்ரியில இன்சைட் கொஸ்டின் சொல்லி தருவாங்கடா, நான் சொல்லி தர மாட்டேன். இந்த சேனல்ல கெமிஸ்ட்ரி எடுக்கிற ஸ்ருதி மேம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சரியா? ஓகே, ஸோ வி ஹவ் ஆல்சோ சீன் திஸ் பாயிண்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட். இது கிளியரா புரிஞ்சா பசங்களா, இது வந்து ரொம்ப முக்கியம். எந்த முக்கியம், நீட்டுக்குமே நீங்க படிக்கணும், நீட்டுக்குமே இது படிக்கணும். இதை பேஸ் பண்ணி கேள்வி கேட்பாங்க. இது கிளியர்னா குயிக் ஒரு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். இஸ் திஸ் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? Why did Mendel chose garden pea plant? குயிக்கா அப்படியே பண்ணுங்க பாப்போம். ஃபாஸ்ட், மேக் இட் ஃபாஸ்ட். கிளியர், குயிக்கா சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு அந்த 5 பாயிண்ட்ல எந்த டவுட் இல்லை. நீங்க எப்படி கேட்டாலும் நீங்க வளைச்சு கேட்டாலும் கான்செப்ட் கிளாரிட்டிக்குங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்க எனக்கு. பசங்களா, சில விஷயங்கள் நம்ம படிக்கணும்னா சில டைம் நீங்க ஒதுக்கணும். ஓகே, நீங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டா அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. சரியா? நான் இப்போ யாரும் நீங்க கேட்கல, பட் ஸ்டில் நான் சொல்றேன். நீங்க ஒரு கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கணும், you'll have to give some time. Okay, so you'll have to take time, you'll have to understand, you'll have to process, and you'll have to repeat. Okay, super clear, very good. இப்போ பாருங்க, இதுதான் அந்த 7 characters. Stem length, flower position, flower color, pot shape, pot color, seed shape, seed color. இது உங்க எல்லாத்துக்கும் தெரியுங்கிற நம்புறேன் நான். இதெல்லாம் நீங்க ஈஸியா படிச்சுக்கலாம். ஸோ நம்ம கான்செப்ட்ல மூவ் பண்ணிடுவோமா? யா. ஸோ பாருங்க, எஸ். ஸோ அவர் ஆரம்பிச்ச முதல் எக்ஸ்பெரிமெண்ட் மோனோ ஹைபிரிட் கிராஸ். ஓகே, ஸோ மோனோ ஹைபிரிட் கிராஸ் பார்த்துருவோமா? மோனோ ஹைபிரிட் ரெடின்னு போடுங்க. மோனோ ஹைபிரிட் ரெடின்னு போடுங்க பார்ப்போம் குயிக்கா. மோனோ ஹைபிரிட் ரெடி போடுங்க பசங்களா. மோனோ ஹைபிரிட் ரெடி. யா, சூப்பர்ரா, சூப்பர். கவனிங்க. A mono hybrid cross involves inheritance of only one pair of contrasting characters. Example, tall versus dwarf. என்ன சொல்றாங்க? மோனோ ஹைபிரிட். நான் என்ன பண்ண போறேன், என்கிட்ட 7 கேரக்டர்ஸ் இருக்கு, அதுல வந்து ஒரே ஒரு கேரக்டர் தான் டிரான்ஸ்மிட் ஆகுறங்கிற மாதிரி நான் எடுத்துட்டு வர எக்ஸ்பெரிமெண்ட் பேர் தான் மோனோ ஹைபிரிட் கிராஸ். ஒரே ஒரு கேரக்டர். அப்போ இந்த 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ல எனி ஒன் கேரக்டர் ஐ எம் டேக்கிங். நான் இங்க எடுத்திருக்கிறது டால் அண்ட் டாப், லெங்த் ஆர் ஹைட் ஆஃப் த ஸ்டெம் எடுத்திருக்கேன். அப்போ அதுல வந்து 2 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கு. ஒன்னு டால், இன்னொன்னு டுவாஃப். ஒன்னு நீளம், ஒன்னு குட்டி. அப்போ இதுல வந்து எப்படி வருது, என்ன நடக்குதுங்கிறது வந்து ஒரே ஒரு கேரக்டர் வச்சு படிக்கிற, அதுதான் மோனோ ஹைபிரிட் கிராஸ். ஓகே, சூப்பர். ரெடி பாருங்க. யா, ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன். ஸோ நான் வந்து இதுல ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன் கேளுங்கடா. ஃபர்ஸ்ட் நான் பேரண்ட்டை சூஸ் பண்றேன். ஓகே, பேரண்ட்டை சூஸ் பண்றேன். நான் என்ன சொன்னேன், மெண்டல் he chose only pure breeding varieties. ஏன்னா அவருக்கு தெரியல இது எப்படி வேலை செய்யும். நான் பாட்டுக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டி எடுத்து ஏதாவது மிக்ஸ் ஆகி இடையில குட்டியா வந்துருச்சுன்னா, அதாவது குட்டினா டுவார்ஃபு, ஹைட்னா டாலு, மீடியம் லெங்க்ல தான் வந்துருச்சுன்னு மைண்டர். இப்போ என்ன பண்றது, வேண்டாம் நம்ம வந்து பியூர் பிரீடிங்ல எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேபிட்டல் டி என்னும் டால் பிளான்ட் ஒரு கேமெட், மேல் கேமெட் ஒரு ஃபீமேல் கேமெட். அப்போ அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல ஸ்மால் டி என்னும் டுவார்ஃப் பிளான்ட்டை எடுத்தார். நல்லா கவனிங்க, இது வந்து மனப்பாடம் பண்றது இப்படி, ஆனா கான்செப்ட் புரியணும். யூ ஹேவ் டு திங்க். ஐ வாண்ட் யூ கைஸ் டு திங்க். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் யூ டு மக் அப். கிளியர், லிசன் வெரி கேர்ஃபுல்லிடா. ஸோ கேபிட்டல் டி என்னும் ஒரு பேரண்ட்டை சூஸ் பண்றாரு, பியூர் பிரீடு. அதே மாதிரி ஸ்மால் டி இன்னொரு பேரண்ட்டை சூஸ் பண்றாரு. ஓகே, சரியா? ஸோ பசங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறேன்டா. இப்போ இந்த டால் டுவார்ஃப்ல யார் டாமினன்ட், யாரு ரெசசிவ் சொல்லுங்க பார்ப்போம். ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. சரியா? தெரியுதோ இல்லையோ, தப்பா இருந்தா பரவாயில்ல, ஆன்சர் பண்ணுங்க. இந்த டால் அண்ட் டுவார்ஃப்ல யாரு டாமினன்ட், யாரு ரெசசிவ்?
ஃபாஸ்டா சொல்லணும் எனக்கு. எஸ். ஸோ யார் டாமினன்ட் யார் ரெசிசிவ் சொல்றீங்க, என்ன காரணம், எதனால இது டாமினன்ட், எதனால இது ரெசசிவ், இதுதான் கான்செப்ட் கிளாரிட்டிங்கிறது. எஸ் குரு, நீங்க டால் வந்து டாமினன்ட் சொல்றீங்களா? டால் இஸ் டாமினன்ட், வெரி குட்ரா. டால் டாமினன்ஸ், வெரி குட்ரா. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாருமே டாமினன்ட் சொல்றீங்க. நான் என்ன கேட்கறேன்னா, எதனால டால் டாமினன்ட் சொல்றீங்க? டால்னா நீளமா இருக்கு டாமினன்ட், ஷார்ட் குட்டியா இருக்கு ரெசசிவ் அப்படி சொல்றீங்களா? தட் இஸ் த கான்செப்ட் ஹியர். அதுதான் கான்செப்ட் கிளாரிட்டி. டால் டாமினன்ட் சின்ன வயசுல மனப்பாடம் பண்ணி இருக்கக்கூடாது. டால் எதனால டாமினன்ட், ஆர் மெண்டல் வந்து ஏன் டால் டாமினன்ட் சொன்னார், அவருக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரா? வயலட் கலர் பூ பார்க்க நல்லா இருக்கு, ஸோ அது டாமினன்ட். ஒயிட் நல்லா இல்லை, அது ரெசசிவ் அப்படி யோசிச்சாரா? இதுதான் முக்கியம். ஸோ நல்லா கவனிங்க பசங்களா, எதனால டால் டாமினன்ட், எதனால டுவார்ஃப் ரெசசிவ்ங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். You know what is the reason? I'll tell you the reason. Listen this very carefully, okay? To be very honest, மெண்டலுக்குமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் because they expressed more almost there but not exactly. நான் தெளிவா சொல்றேன் கேளுங்க. மெண்டலுக்குமே உண்மையிலே தெரியல யார் டாமினன்ட் யார் ரெசசிவ்னு தெரியல. சரியா? டால் எக்ஸ்பிரஷன் வெரி குட் வெரி குட் வெரி குட், கிடைக்குது சூப்பரா, நல்லா கவனிங்க, வெரி குட். அவ்வளவுதான் பாருங்க. ஸோ அவருக்கு தெரியல யார் வந்து டால், சாரி எது டாமினன்ட் எது ரெசிவ் தெரியல. அப்புறம் என்ன பண்றாரு, ரெண்டுலயுமே பியூர் பிரீடிங் வெரைட்டி எடுத்துட்டாரு, எடுத்து கிராஸ் பண்றாரு. கிடைச்சது என்னது, டால் பிளான்ட் தான் கிடைச்சது. கரெக்டா இல்லையா? கேபிட்டல் டி ஸ்மால் டி எடுக்கும்போது இதோட கேமெட்ஸ் என்னவா இருக்கும், கேபிட்டல் டி. இதோட கேமெட்ஸ் என்னவா இருக்கும், ஸ்மால் டி. அப்ப எனக்கு கிடைச்சிருக்கிறது வந்து டால் என்னும் F1. அப்ப என்ன முடிவு பண்றாரு, நான் வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி ரெண்டுமே கிராஸ் பண்ணும்போது ஒருத்தன் டாமினண்டா வந்திருக்கான். என்ன அர்த்தம், டால்ங்கிற பிளான்ட் ரெசசிவ்ங்கிற அந்த டுவார்ஃப மாஸ்க் பண்ணிருச்சு. டால்ங்கிற பிளான்ட் என்ன பண்ணிருச்சு, அந்த டுவார்ஃப் பிளான்ட் மாஸ்க் பண்ணி டால் வந்து வெளியே ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு, which means tall is dominant here. It has masked the recessive character called small t. இவ்வளவு விஷயம். ஓகே, this is the concept. இதனால தான் ஒரு F1 அப்படி நம்ம தெரியவா பேசுறோம். F1ல எக்ஸ்பிரஸ் ஆனதை வச்சு தான் அது டாமினன்ட் சொல்றோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஜெனரல் கிரியேட்டிவ் கேள்வி கேட்கறேன், சரியா? F1 progenies showed green color. சும்மா ஓகே, F1 progeny showed green color. So tell me, from the green and white, which is dominant? You should tell what? Green is dominant because டாமினண்டா இருந்தனால தான் F1ல எக்ஸ்பிரஸ் ஆச்சு. அவ்வளவுதான் விஷயம். ஓகே ஃபைன். So now he has got this so called F1 generation. கிடைச்சதா? இப்போ இவர் என்ன பண்றாரு, இந்த F1 generation கேபிட்டல் டி ஸ்மால் டீன்னு கிடைச்சிருச்சு. இப்போ இவர் பயந்துட்டாரு, என்னடா டாலையும் ஷார்ட் பிளான்ட்டையும் கிராஸ் பண்ண உடனே டால் பிளான்ட் கிடைச்சிருக்கே, அப்போ ஷார்ட் பிளான்ட் அழிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டார். நல்லா கவனிங்க, இந்த கதையை நல்லா கவனிங்க. இப்படி நான் இது வெரி குட், green is dominant, சூப்பர் அவ்வளவுதான் விஷயம். you got the concept, you guys are all set for creative questions. okay, very good சூப்பர் நல்லா கவனிங்க. சோ இப்போ என்ன ஆகுது, F1 கிடைச்சிருச்சு அவருக்கு. ஓகே, டால் யோசிச்சு பாடுறா, அவர் வந்து டாலையும் டார்ஃபையும் கிராஸ் பண்றாரு, டீன் டால் மட்டும் இருக்கு. அப்போ அவர் மைண்ட் செட்ல என்ன ஓடும், ஐயோ டார்ஃப் அழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாரு, டார்ஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவர் முடிவு கட்டுறாரு. சரி எதுக்கோ செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இந்த டால் பிளான்ட் கிடைச்சிருக்கிற F1 செல்ஃப் பாலினேட் பண்றாரு. என்ன பண்றாரு, இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டீன் கிடைச்சிருக்கிற F1 வந்து செல்ஃப் பாலினேட் பண்றாரு. ஓகே, இப்போ நல்லா பாருங்க, செல்ஃப் பாலினேட் எப்படி நடக்கும், அதே மாதிரி நீ எப்படி இந்த டாலுக்கு கேமெட்ஸ் எடுத்தியோ இதுக்கு கேமெட்ஸ் எடு. இதுக்கு என்ன கேமெட் இருக்கு, இது ஒரு பாசிபிள் கேமெட், இது ஒரு பாசிபிள் கேமெட். அப்ப அதே மாதிரி அதுக்கு பாருங்க, இது ஒரு பாசிபிள் கேமெட், இது ஒரு பாசிபிள் கேமெட். இங்க ஏன் சார் ஒண்ணு வரைஞ்சிருக்கீங்க, ஒரு பையன் எது கேட்டான், சரி இங்க மட்டும் நீங்க ஒண்ணு வரைஞ்சிருக்கீங்க, இங்க ரெண்டு வரைஞ்சிருக்கீங்க. அப்ப என்ன சொன்ன உங்ககிட்ட, சரி தம்பி நீ ரெண்டு வர அப்படின்னு. அப்ப என்ன பண்ணா, பக்கத்துல இன்னொரு டீ போட்டான். அப்ப இந்த இடத்துல நான் வந்து என்ன சொல்ல வரேன், டேய் ஒரு டீ இங்க நல்லா கவனி பசங்களா, இங்கிருந்து ஒண்ணு இங்கிருந்து ஒண்ணு தான் வரும், இங்கிருந்து ஒண்ணு இங்கிருந்து ஒண்ணு தான் வரும். ஆனா யார் வருங்கிறத நாங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். நீ எப்படி வளைச்சு போட்டாலும் கேபிட்டல் டி மட்டும் தான் இங்க இருக்கும், நீ எப்படி வளைச்சு இருந்தாலும் ஸ்மால் டி மட்டும் தான் இங்க இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்ல, இங்க கேபிட்டல் டி வர வாய்ப்புகளும் இருக்கு, ஸ்மால் டி வர வாய்ப்புகளும் இருக்கு. இங்க கேபிட்டல் டி வர வாய்ப்புகள் இருக்கு, ஸ்மால் டி வர வாய்ப்புகள் இருக்கு. அதனால நான் ரெண்டு எழுதியிருக்கேன். ஓகே, இதெல்லாம் பசங்க கேட்ட டவுட், இந்த மாதிரி டவுட் தான் வரும் உங்களுக்கு, தப்பு இல்ல கேட்கலாம். சரியா?
இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு கிடைச்ச கேமெட்ஸை வந்து இப்போ எனக்கு என்ன ஆச்சு, ஒரே மாதிரி கேமெட்னா ஈஸியா எழுதிடலாம். ஓகே, ஒரே மாதிரி கேமெட்னா ஈஸியா எழுதிடலாம். ஆனா எனக்கு பாசிபிள் கேமெட்ஸ் மொத்தம் 2 டைப்ல இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு புன்னட் ஸ்கொயரை போடுறேன். என்ன பண்றேன், ஒரு புன்னட் ஸ்கொயரை போடுறேன். ஓகே, சோ கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி. இந்த புன்னட் ஸ்கொயர் போடும்போது ஐ குட் கெட் த பாசிபிள் அவுட்கம்ஸ். நல்லா கவனிங்க, என்ன பண்ற, பாசிபிள் அவுட்கம்ஸ் தான் எடுக்கிறனே தவிர இவன் கண்டிப்பா வரும்னு சொல்லல. ஓகே, மேபி இங்க இருந்து இந்த டீயும் இங்க இருந்து இந்த டீயும் வந்துச்சுன்னா எனக்கு வரப்போற அந்த ப்ராஜெக்ட் என்னவா இருக்கும், இதுதான் எனக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் எனக்கு கிடைக்கும். ஓகே, இது வரல சார், எனக்கு வந்து அந்த டீ வரல, அது போல இந்த டீயும் வந்துருச்சு. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், இதுதான் இன்னொரு பாசிபிள் கேமெட். அப்ப இதுக்கு பாருங்க, இன்னொரு பாசிபிள் கேமெட். இது ஒரு பாசிபிள் கேமெட், இன்னொரு பாசிபிள் கேமெட். பசங்களா, இந்த புன்னட் ஸ்கொயர் தெளிவா புரிஞ்சுதா? எனக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும்டா, இது என்னது பேசிக். கிளியரா புரிஞ்சுதா? ஓகே, நான் ஏன் 2 எழுதி இருக்கேன், ஏன் 4 கேமெட் கிடைச்சிருக்கு, இங்க ஏன் 1 கேமெட் கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி டவுட் எல்லாம் கிளியரா புரிஞ்சுதா? Understand, my dear students, I am not telling all these 4 gametes will be coming at same time. இதுல ஏதாவது ஒண்ணுதான் வரும், ஆனா எந்த ஒண்ணுங்கிறது எனக்கு தெரியாது. அதனால நான் ப்ராபபிலிட்டிக்காக 4மே வரைஞ்சு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். பாசிபிள் 4 அவுட்கம்ஸ். புரிஞ்சுதா? ஜெனடிக்ஸ் இப்போ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? புரியுதா உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது? இப்போ ஒண்ணு புரியுதா? எதுக்கு 4 எழுதியிருக்காரு, எதுக்கு 2ங்கிறது ஒன்னு புரியுதா? இப்போ தெளிவா இருக்கா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். சார் நீங்க போட்டுறது கிளியர், ஒரு கிளியர்னு கமெண்ட் போட போதும். எனக்கு புன்னட் ஸ்கொயர் வரைக்கும் புரிஞ்சுதா? Dihybrid Punnett square is possible. Yes, why not? It is possible. I'll show you next. Next time I'm going to teach dihybrid. First I'll complete this monhybrid. Okay? Is it clear, my dear students? Quickly tell me. Ask if there is any doubt. Don't worry about timing. Don't worry about sessions. No one is going to question you here. You can ask whatever you want. Clear. Super. Very good. So இப்போ உங்களுக்கு புன்னட் ஸ்கொயர்ல இப்படி கிடைச்சிருக்கு. இப்போ மெண்டல் ஒரே சர்ப்ரைஸ். ஏன் சொல்லுங்க? அவருக்கு F1ல டாலும் டுவார்ஃபும் கிராஸ் பண்ணும்போது டால் கிடைச்சனால டுவார்ஃப் அழிஞ்சிருச்சுன்னு நினைச்சாரு. செல்போன் பண்ணி பாக்குறாரு, சர்ப்ரைஸா யார் வந்திருக்கா, டண்டடாங்கிற மாதிரி டுவார்ஃப் வந்திருக்கீங்க. அப்ப என்ன ஆயிருக்கு, அவர் அழிஞ்சு போச்சுன்னு நினைச்ச அந்த டுவார்ஃப் இப்போ எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. அப்ப இருந்து என்ன கன்க்ளூட் பண்றாரு, அப்போ அந்த டுவார்ஃப் அங்க அழியல, இட் வாஸ் ஜஸ்ட் மாஸ்க்ட், மறைஞ்சுதான் இருந்துச்சு தவிர அழிஞ்சு போகலங்கிறத அவர் முடிவு பண்றாரு. இவ்வளவுதான்டா எக்ஸ்பெரிமெண்ட். புரிஞ்சுதா? இவ்வளவுதான்டா எக்ஸ்பெரிமெண்ட். இப்ப புரிஞ்சு எதுக்கு பண்ணாருங்கிறது. நிறைய பசங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லா தெளிவா தெரியும், ஆனா எதுக்கு பண்ணாருங்கிறது தெரியாது. ஃபினோடைப்பிக்னா என்ன, ஜீனோடைப்பிக்னா என்ன எல்லாமே தெரியும், ரேஷியோ எல்லாம் பக்காவா தெரியும். ஆனா எதுக்குடா அது பண்ணாருன்னு கேட்டா சார் அது அப்படிங்குவாங்க. ஆனா இந்த விஷயம் புரிஞ்சுதா? So he just figured out what happens when first F1 he figured out who's dominant. F2 he figured out okay the traits are reappearing. The so called lost characters were reappearing, which means they were not lost, they were just masked. Can you tell me why tall is dominant again? Very simple. Listen ra, டேய் எனக்கு வந்து டால் யாரு, சாரி எனக்கு வந்து டால் பிளான்ட் பார்த்தேன்டா. ஓகே, நீ வந்து இமேஜின் பண்ண. ஓகே, நீளமா ஒரு பிளான்ட், இதெல்லாம் மறந்துருங்க, கேபிட்டல் டி ஸ்மால் டில மறந்துருங்க. ஓகே, நான் வந்து நீளமா ஒரு பிளான்ட் இருக்கிறேன், டுவார்ஃப் ஒரு பிளான்ட் இருக்கிறேன். அந்த 2 பிளான்ட் கிராஸ் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா ஒரு டால் பிளான்ட் கிடைக்குது. அப்போ நீ என்ன நினைப்ப, ஓகே டாலும் டுவார்ஃபும் கம்பேர் பண்ணும்போது டுவார்ஃப் அழிஞ்சிருச்சு, டால் தான் வந்திருக்கு, விச் மீன்ஸ் டால் வந்து டாமினண்டா இருக்கிறதுனால அந்த ரெசசிவ் அந்த டுவார்ஃபை வளர விடல, அந்த டுவார்ஃப் அழிஞ்சிருச்சு. அதனாலதான் டால் அங்க டாமினன்ட்னு சொல்றோம். ஓகே, அதாவது எனக்கு கிடைச்சிருக்கிற F1ல எக்ஸ்பிரஸ் ஆனது என்னவோ அதுதான் எனக்கு டாமினன்ட். ஓகே, ஸோ ரவுண்டு சீட்ஸையும் ரிங்கிள்டு சீட்ஸையும் கிராஸ் பண்ணும்போது எனக்கு F1ல கிடைச்சிருக்கிறது ரவுண்டு, அப்பனா ரவுண்டு தான் டாமினன்ட். இப்போ ரிங்கிள்டு வந்திருக்கலாம்ல, ஏன் ரவுண்ட் வந்துச்சு? ஏன்னா ரவுண்டட் ரிங்கிள்டை விட டாமினன்ட் ஆகிறதுனால எக்ஸ்பிரஸ் ஆயிடுச்சு. டாமினன்ட்ங்கிறது எக்ஸ்பிரஸ் மீன் பண்ணுது. இஃப் இன் கேஸ் அந்த ரவுண்டையும் ரிங்கிள்டையும் நான் கிராஸ் பண்ணும்போது ரிங்கிள்டு எனக்கு F1ல வந்துருந்துச்சுன்னா ரிங்கிள்டு தான் டாமினன்ட். இவ்வளவு கான்செப்ட் புரிஞ்சுதா? Yes, so when pure tall and pure dwarf was crossed,
in F1 you got tall plant. Okay, நீ pure tall and pure dwarf cross பண்ண ஏன் உனக்கு dwarf plant கிடைக்கல F1 ல ஏன் உனக்கு tall கிடைச்சது ஏனா dwarf விட tall dominant நால அது எக்ஸ்பிரஸ் ஆயிருச்சு dwarf எக்ஸ்பிரஸ் பண்ண விடல அவ்வளவுதான் கான்செப்ட். got it? okay my dear, thank you. yes, good. so இது புரிஞ்சுதாடா இவ்வளவுதான் விஷயம். இப்ப நல்லா கொஞ்சம் குயிக்கா பாத்துறோமா பாருங்க. parental generation pure breeding tall plant into pure breeding dwarf plant. okay, F1 generation என்ன கிடைக்குது all plants were tall. these are monohybrids. F2 generation selfing of capital T small t into capital small t. But F1 self பண்ணும்போது all produced tall and dwarf plants the ratio 3:1. okay, it produced the ratio 3:1. check பண்ணி பாத்துறோமா பாருங்க. yeah, so நல்லா பாருங்க உங்களுக்கு என்ன கிடைக்குது as I discussed capital T small t capital T small t. this is F1. okay, you're selfing F1, so obviously you'll get capital T small t capital T small t capital T small t small t small t. so listen very carefully my dear students. எவ்வளவு tall இருக்கு 1 2 3 so 3 tall. so phenotypically நான் பார்க்கறேன் நான் வந்து phenotypeனா வெளி தோற்றம் பாக்கும்போது 3 டாலா இருக்கு. அப்ப அவனுங்க ஒரு கேங். ஒருத்த மட்டும் குட்டியா இருக்கான். அப்ப அவன் ஒரு கேங். 3:1 based on their phenotype, based on their external morphology I am concluding that there is 3 tall plants and 1 dwarf plant. simple. got it? இப்போ அடுத்து நல்லா பாருங்க ஜீனோடைப்ல பார்க்கறேன். ஓகே, இவனுக்கு கேபிட்டல் டி ஓகே, இவன் ஒரு ரகம். இவன் பாருங்க கேபிட்டல் டி ஸ்மால் டி. இவனுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குல, ஏன்னா இங்க ரெண்டுமே கேபிட்டல், இங்க ஒருத்த கேபிட்டல் ஸ்மால். அப்ப இவன் வேற ரகம். இவன் பாருங்க கேபிட்டல் ஸ்மால். அப்ப இவனும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இவனும் சேம் ரகம், சேம் டி. இவன் வேற ரகம். அப்ப எப்படி வருது 1:2. இந்த 1 போடுங்க 1:2. since these guys are from same team 2:1. அவ்வளவுதான் விஷயம். since it is same team we will include them under one picture, so it is yes. அவ்வளவுதான். அப்ப எனக்கு ஒரு பிளான்ட்க்கு சேம் ஜீனோடைப் கேபிட்டல் டி ரெண்டு பிளான்ட்க்கு சேம் ஜீனோடைப். ஒரு பிளான்ட் கேபிட்டல் ஸ்மால் டி, இன்னொரு பிளான்ட் கேபிட்டல் ஸ்மால் டி, and one plant again same genotype small t. so phenotypic genotype clear ah purudhuda. that's it, done. got it? yeah, so பாருங்க phenotypic external expressions, very important point. external expression of a trait. genotype genetic constitution clear? okay, அடுத்து F2 plants comprise. F2 என்ன இருந்துச்சு நம்ம பார்த்த மாதிரி கேபிட்டல் 1 கேபிட்டல் T small t 2 இருந்துச்சு, small t 1 இருந்துச்சு பார்த்தாச்சு. அப்ப phenotype 3:1 2:1 1:2:1 simple. yeah, இனி இவர் மெண்டல் வந்து என்னெல்லாம் இன்டர்பிரட் பண்ணாரு இந்த மோனோஹைபிரிட் கிராஸ் மூலமா, என்னெல்லாம் அவர் கண்டுபிடிச்சாரு, என்னெல்லாம் அவர் பண்ணாருன்னு பாத்துருவோமா? குயிக்கா பாத்துருவோமா? ஈஸி சார். ஓகே கேளுங்க. ஓகே, மொத்தம் நமக்கு ஒரு விஷயம் புரியுது. 2 ஃபேக்டரிங் இன்வால்வ் இருக்கு. அந்த ஃபேக்டரிங்கிறது அவர் யூஸ் பண்ண டேர்ம், அதனால மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, மெண்டல் didn't know what he was not able to tell gene allele, அதனால பேர் தெரியல அவருக்கு. இப்போதான் அந்த பேர் வந்துச்சு. அப்ப அவர் என்ன சொல்லுவார்? அப்போ ஃபேக்டர்னு சொல்லுவார். so 2 factors alleles make up a pair for a character. புரியுதாடா? இப்போ நான் டால்னு சொல்லணும்னா கண்டிப்பா அந்த இடத்துல 2 பேர் உள்ள இன்வால்வ் ஆயிருப்பாங்க, 2 allele இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஒன்னு கேபிட்டல் டி, இன்னொன்னு கேபிட்டல் டி, ஆர் ஒன்னு கேபிட்டல் டி, இன்னொன்னு ஸ்மால் டி. சோ இந்த ஃபேக்டர்ஸ் பேரா இருக்கும்போது தான் எனக்கு ஒரு கேரக்டர் அங்க எக்ஸ்பிரஸ் ஆகுது. நல்லா கவனிங்க. புரிஞ்சுதா? முதல் பாயிண்ட் புரிஞ்சுதா? ஓகே பசங்களா, I believe you guys know what is gene and allele. just confirm me. gene and allele தெரியுமா? தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சதுனா, தெரியலனா தெரியலன்னு கமெண்ட் பண்ணுங்க. gene and allele தெரியுமா? gene and allele தெரியுமா? yes, சுகுருக்கு தெரியும். வெரி குட். வேற மதுபாஷினி, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், எழிலரசி, விபாஷ், உங்களுக்குலாம் தெரியுமா? தெரியும் சார். வெரி குட். தெரியும் சார், தெரியும். சூப்பர். ஓகேடா. அப்படின்னு நல்லா கவனிக்கோங்கடா. சூப்பர். டே
தெரியலனா தைரியமா சொல்லுங்க, உங்களை யாரும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. There were people who never knew even after repeating. ரிப்பீட் பண்ணுற பசங்களுக்கு தெரியாத பசங்க நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் 10ஆம் கிளாஸ் தான் படிக்கிறீங்க, நோ நீட் டு வரி. இஃப் யூ நாட் நோயிங் மேக் இட் கிளியர். சரியா? சூப்பர். ஸோ அப்போது இந்த ஜீன் வந்து என்னன்னா, இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பர்டிகுலர் திங். இன்னும் ஈஸியாக சொல்ல பாருங்க, ஐ கலருக்கு ஒரு ஜீன் வேணும், ஆனால் அது ப்ரௌனா பிளாக்கான்னு டிசைட் பண்ணுறது அலில்ஸோட வேலை. ரெண்டுமே கேபிட்டல் பி கேபிட்டல் பின்னா அது ப்ரௌனாக வரும், ஒருத்தன் கேபிட்டல் பி ஒருத்தர் ஸ்மால் பின்னா அது பிளாக்காக வரும். ஸோ அலில்ஸ் பொறுத்து மாறும். அப்போ இவங்க என்ன சொல்கிறாரு, ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைட் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும்னா ரெண்டு ஃபேக்டர் சேர்ந்து தான் எக்ஸ்பிரஸ் முடியும். அதனால தான் டாலுங்கிறத நம்ம டி மட்டும் சொல்ல மாட்டோம், கேபிட்டல் டி ஆர் கேபிட்டல் டி ஸ்மால் டின்னு சொல்லுவோம். டுவார்ஃபுங்கிறது ஸ்மால் டி. கிளியர்? அடுத்து பாருங்க, phenotypic expression of allele is called allelomorph. ஒன்றும் இல்லடா, alleles phenotypic எக்ஸ்பிரஸ் ஆகுது டால் டுவார்ஃப், அதுதான் allelomorph. ஓகே, one member of each allelic pair comes from each parent. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நல்லா கவனிங்க. நான் வந்து எனக்கு வந்து எப்படி F1 கிடைச்சதா, இந்த F1 நான் செல்ஃப் பண்ண முடிவு எடுத்தேனா, அப்போ நான் என்ன பண்ணேன், சும்மா கிராஸ் பண்ணனா, நான் என்ன பண்ணேன், கேமெட்டை எடுத்தேன். இவனுக்கு இது ஒரு கேமெட் இருக்கலாம், இது ஒரு கேமெட் இருக்கலாம், இவனுக்கு இது ஒரு கேமெட் இருக்கலாம், இது ஒரு கேமெட் இருக்கலாம். அப்போ இந்த கேமெட் சேர்றது பொறுத்து தான் வரும். நல்லா கவனிங்க, இந்த கேமெட்டும் இந்த கேமெட்டும் சேரலாம், ஒரு இந்த கேமெட்டும் இந்த கேமெட்டும் சேரலாம், இந்த கேமெட்டும் இந்த கேமெட்டும் சேரலாம், ஒரு இந்த கேமெட் இந்த கேமெட் சேரலாம். அல்டிமேட்லி என்ன நடக்குது, கண்டிப்பா ஒருத்தன் ஒரு பேரண்ட் கிட்ட வந்திருப்பா, இன்னொருத்தன் இன்னொரு பேரண்ட் கிட்ட வந்திருப்பான். அவ்வளவுதான் விஷயம். சரியா? பசங்க இது புரிஞ்சுக்க முடியுதா பாருங்கடா. இது வந்து உங்களுக்கு சில பேருக்கு புரியாதனாலும் எப்பவுமே வரைகிறது தான். ஸோ கவனிக்கோங்க. பாருங்க, இங்கே வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னடா அது கேபிட்டல் இங்கே நான் பாருங்க 4 டிஃபரெண்ட் கொடுத்துருக்கேன். PQRS. ஓகே, PQன்னு ஒருத்தன், RSங்கிற ஒருத்தன், 2 பேரண்ட் இருக்கு. அப்போ இந்த 2 பேரண்ட் கேமெட்ஸ் இருக்கு, என்ன கிடைக்கும், Pங்கிறது ஒரு கேமெட், Qங்கிறது ஒரு கேமெட், Rங்கிறது ஒரு கேமெட், Sங்கிறது ஒரு கேமெட். அப்போ இது எப்படி சேர்ந்துருக்கு பாருங்க, கிடைச்சிருக்கு பாருங்க. PR கிடைச்சிருக்கா ஒன்று, அடுத்து PS கிடைச்சிருக்கா, அடுத்து QR கிடைச்சிருக்கா, அடுத்து QS கிடைச்சிருக்கா. இப்ப நல்லா கவனிங்க, நான் கண்டிப்பா சொல்லுவேன், ஒருத்தன் ஒரு கேரக்டர் ஃப்ரம் ஒன் பேரண்ட், இன்னொருத்தன் ஃப்ரம் அனதர் பேரண்ட். நல்லா பாருங்க, இப்ப P ஒரு பேரண்ட்னா S கண்டிப்பா இன்னொரு பேரண்டா இருப்பான், P ஒரு பேரண்ட்னா R இன்னொரு பேரண்டா இருப்பான், Q ஒரு பேரண்ட்னா R இன்னொரு பேரண்டா இருப்பான், Q ஒரு பேரண்ட்னா S இன்னொரு பேரண்டா இருப்பான். இதுதான் கான்செப்ட். இவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? which means technically இங்க என்ன நடந்திருக்கு, one member of each allelic pair comes from each parent. Is this concept clear? Are you guys good with this concept? இதெல்லாம் once படிச்சீங்கன்னா நீட் ஜெயிங்க பாருங்க, நீட்டுக்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும் கான்செப்ட், கவலையே உங்களுக்கு டாப்னு எழுதிடலாம். எங்கேயாவது PQ வந்திருக்கா, எங்கேயாவது RS வந்திருக்கா? வராது. ஏன்னா 2 பேரண்ட்ல இருந்து ஒரு அலில் கான்ட்ரிபியூட் பண்ணாதான் ஜைகோட் உருவாகும். அப்படி பார்த்தா இங்க PQ தனியா அதே மாதிரி வராது, RS வராது. அவ்வளவுதான் கான்செப்ட். புரிஞ்சுதா தம்பிங்களா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க. கிளியர்? So we have interpreted one set. சூப்பர் ஃபைன். அடுத்து dominant and recessive. நல்லா கவனிங்க, when both alleles are present, the trait that expresses dominant. Simple, all discussed. ரெண்டுல யார் எக்ஸ்பிரஸ் ஆகணும் அவன் தான் டாமினன்ட், அது யாரானாலும் இருக்கலாம். trait that is masked is recessive. டாலையும் டார்ஃபையும் நான் கிராஸ் பண்ணும்போது எனக்கு வந்தது டால், which is tall is dominant. மாஸ்க் ஆனது யாரு, dwarf. So dwarf is recessive. Simple. So that is also clear. அடுத்து purity and segregation of factors. Listen very carefully. Factors remain pure and do not mix. ரொம்ப முக்கியமான வார்த்தை தான். இதெல்லாம் நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி போவீங்க, பண்ணாதீங்க. என்ன தெரியுமா சொல்ல வர்றாரு, ஃபேக்டர்ஸ் இங்க வந்து பியூரா இருக்குன்னு சொல்றாரு, மிக்ஸ் ஆகலன்னு சொல்றாரு. அப்படின்னா என்னடா மீன் பண்றாங்க, என்ன சொல்றாரு நல்லா கவனிங்க. இப்போ இந்த கேபிட்டல் டி டாலுங்கிறீங்க, ஸ்மால் டி டுவார்ஃபுங்கிறீங்க, கேபிட்டல் டி ஸ்மால் டி மீடியம் சொல்ல முடியுமா?
மீடியம்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த டாலும் டுவார்ஃபும் மிக்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இங்க அப்படி மிக்ஸ் ஆகலையே. அவங்க என்ன இருக்கு? கேபிட்டல் டி தான் அங்கேயும் டாமினண்டா இருந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. அப்போ மீடியம்ங்கிற கான்செப்டே இல்லை, அப்போ மிக்ஸே ஆகலை. ஓகே, நம்ம சொல்லுவோம்ல ப்ளூ கலரையும் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ண ஒரு கலர் வருங்கிற மாதிரி, அந்த மாதிரி இங்கே நடக்குதா? இட்ஸ் நாட் ஹேப்பனிங் ஹியர். டால் அண்ட் டுவார்ஃப் ரெண்டே கேரக்டர் தான், ஒன்று டால் இல்லை டுவார்ஃப். மீடியம், குட்டி, கொஞ்சம் அதான் எதுவுமே இல்லை. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். புரிஞ்சுதா? கிளியர்? தே மெயின்டைன் தேர் இன்டெகிரிட்டி, தே டு நாட் மிக்ஸ். அடுத்து, during gamete formation alleles segregate, so each gamete is only one of the pair. நான் சொன்னேன்டா, நீ ரெண்டு பேரண்ட் எடுத்தீனா ஒரு பேரண்ட்டுக்கு ரெண்டு அலீல், இன்னொரு பேரண்ட்டுக்கு ரெண்டு அலீல். இந்த ரெண்டு அலீல ஒரு அலீல் தனியா வந்து செப்பரேட் ஆகி சேர்ந்து தான் கேமெட்ஸ்ங்கிற ஜைகோட் உருவாகும், F1 உருவாகும். அது என்னைக்குமே பேரண்ட் அப்படியே, இப்போ பேரண்ட் கிட்ட கேபிட்டல் டி ஸ்மால் டின்னா அது அப்படியே வராது, எதர் கேபிட்டல் டி ஆர் ஸ்மால் டி. ஏன்னா மீதி இன்னொன்று வந்து இன்னொரு பேரண்ட் கிட்ட இருந்து வந்துடும். அப்போ அது என்ன ஆகுது? செப்பரேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ பாருங்க, இந்த F1 செல்ஃபிங், F1ங்கிறது என்ன? கேபிட்டல் டி ஸ்மால் டி. இந்த F1 வந்து செல்ஃப் பண்ணும்போது these separate alleles unite in new combinations giving tall and dwarf plants in F2. இப்போ நீங்க சொல்ற மாதிரி, சார் நீங்க என்ன சும்மா சொல்றீங்க, மேபி அது வந்து செக்ரிகேட் ஆகாம அப்படியே ஃபார்ம் பண்ணிருச்சுன்னா, தம்பிகளா அப்படியே ஃபார்ம் பண்ணியிருந்தா டால்னா ரெண்டுமே டாலா தான் வந்திருக்கணும். நமக்கு ஸ்மால் டி வந்துச்சா F2ல, ஞாபகம் இருக்கா? capital T small t, capital T small t, small t small t. அப்ப small tங்கிற dwarf வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல இது பிரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். கிளியர்? அந்த அலில் செப்பரேட் ஆகி ஒருத்தன் கூட சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா பசங்களா? கிளியரா? ஃபைன் மை டியர், டைஹைபிரிட் பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ரெடி? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். டைஹைபிரிட் Hi guys, ready? அவ்வளவுதான்டா. இனிமேல் நீங்க மனப்பாடம் பண்ணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. கான்செப்ட் டிப்பா இருக்கு, ரிவிஷன் மட்டும் பண்ணிடுங்க. சரியா? சூப்பர்ரா, ஃபைன். இப்போ மோனோ ஹைபிரிட் நீ கான்செப்ட் தெளிவா இருக்கா? டைஹைபிரிட் சீக்கிரமா போயிரு. பாருங்க, மோனோ ஹைபிரிட் நீ எப்படி ஒரு கேரக்டர் பார்த்தியோ, டைஹைபிரிட் ரெண்டு கேரக்டர் பாரு. தலைவர் என்ன பண்றாரு? மோனோ ஹைபிரிட் முடிச்ச உடனே ஒரு ஐடியா கிடைக்குது. சரி, இது எப்படி டைஹைபிரிட்ல ஒர்க் ஆகும்? ரெண்டு கேரக்டர் போட்டு பாக்குறேன்னு ரெண்டு கேரக்டர் போடுறேன். ஓகே, so what are you doing here? Inheritance of two pairs of contrasting traits simultaneously. ரெண்டுமே அட் டைம்ல. என்ன பார்க்கறாரு இந்த இடத்துல? சீட் ஷேப்பை பார்க்கறாரு and seed color. ஓகே, நாங்க பிளான்ட் ஹைட் மட்டுமே பார்த்து டால் டுவார்ஃப் ரெண்டு கேரக்டர் எடுத்தேன். இங்க அவர் என்ன பண்றாரு? சீட் ஷேப்புங்கிற ஒரு ஃபேக்டர்ல ரெண்டு வரும், சீட் கலர்லயும் ரெண்டு வரும். மொத்தம் 4 ட்ரைட்ஸ், 4 கேரக்டர்ஸ் வர மாதிரி பிளான் பண்றாரு. சரியா? பாருங்க, ஸோ சீட் ஷேப்ல பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குடா. ஒருத்தர் ரவுண்டு, இன்னொருத்தர் ரிங்கிள்டு. ஓகே, சீட் கலர்ல பாருங்க, ஒருத்தர் கிரீனு, ஒருத்தர் எல்லோ. இப்படி ரெண்டு கேரக்டர் இருக்கு. இப்போ இவர் என்ன பண்றாரு? இவருக்கு இது பண்ணும்போது யாரு டாமினன்ட் தெரியாது. அப்ப அவர் என்ன பண்ணி ஆகணும்? கிராஸ் பண்ணும்போது F1 கிடைக்கணும். F1ல எக்ஸ்பிரஸ் ஆகிற வந்தா டாமினன்ட். அவரும் அதே தான் பண்ணாரு. என்ன பண்ணாரு? நம்ம பார்த்த மாதிரி பியூர், அவர் ஒன்றும் ஸ்ட்ரிக்டா இருந்துட்டாரா? என்ன தலையே போனாலும் எடுத்தா பியூர் பீடிங் தான் எடுப்பாரு. எடுத்துட்டாரு. ரவுண்ட் எல்லோ எடுத்துட்டாரு, இன்னொன்னு ரிங்கிள்டு கிரீன் எடுத்துட்டாரு. அப்ப ரவுண்டுக்கு கேபிட்டல் ஆர், அதுக்கு ஆப்போசிட் ரிங்கிள்டுக்கு ஸ்மால் ஆர். எல்லோ கேபிட்டல் Y, கிரீனுக்கு ஸ்மால் y எடுத்துட்டாரு. ரெண்டுமே பியூர் பீடிங் எடுத்துட்டாரா? எடுத்து என்ன பண்றது? கேமெட்ஸ் எடுக்கிறாரு. கேமெட்ஸ் எடுங்க. அதே மாதிரி இப்ப ஆர் பாத்தீங்கன்னா ஒரு கேமெட் ஆர் தான் இருக்கா, ரெண்டுமே கேபிட்டல்னால ஒரு ஆர் தான். வைல ரெண்டுமே கேபிட்டல் வைனால அதே மாதிரி ஒரு கேமெட் ஆர் வை தான். அது அங்க பாருங்க.
ஸ்மால் ஆர்ல ரெண்டுமே ஸ்மால் ஆர் ஒரு ஆர் எடுக்கிறோம், ஸ்மால் வைனால இன்னொரு ஸ்மால் வை எடுக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ இதை கிராஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது அவருக்கு? எல்லோ கலர் ரவுண்டு கிடைச்சிருக்கு. அப்ப அவர் என்ன முடிவு பண்றாரு? ஓகே, அப்ப சீட் கலர்ல எல்லோ டாமினன்ட், சீட் ஷேப்ல ரவுண்ட் டாமினன்ட்ங்கிறது கண்டுபிடிச்சாரு. எப்படி? F1 ல எக்ஸ்பிரஸ் ஆயிருச்சு. ஓகே, y0 ry y r y அதுதான் தம்பி. ry ன்னு கொடுத்தா என்ன ஆகும் அந்த இடத்துல? நான் இப்போ சொல்றேன். ry ன் போது எஸ், நான் உடனே சொன்னேன், ஒரு ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகணும்னா அலிலிக் ஃபார்ம்ஸ் 2 வேணும். ரவுண்டுக்கு நீ ஆருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்க, இன்னொரு ஆர் வந்து தான் ரவுண்ட். அது பைக்கு எல்லோனா இன்னொரு வந்து தான் எல்லோ, கரெக்டா இல்லையா? ஒரு ஜீனுக்கு 2 அலில் படிச்சோமா இல்லையா? நீ ஒரு அலில் தானே போட்டிருக்க, அப்ப தப்பு. அதனால நம்ம ஆர்ஆர் வைன்னு போடுறோம். புரிஞ்சுதா குரு? கிளியரா குரு? ஓகே, நீ இப்படி போட்டது வந்து எக்ஸ்பிரஸே ஆகாது, வேலையே செய்யாது. ஏன்னா அலிலிக் 2 ஃபார்ம்ல எக்ஸிஸ்ட் ஆகுதுல்ல. ஓகே, காட் இட்? புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே, சூப்பர், ஃபைன். ஏன்னா இதுதான் ஒரு மோனோ ஹைபிரிட்ல கண்டுபிடிச்சாரு. அத சொன்னேன்ல, two factors. பாருங்க, where is it? 2 factors make up a pair. அப்போ 2 ஃபேக்டர் கண்டிப்பா இருக்கணும்ங்கறத முடிவு பண்ணிட்டாரு. அதனால நம்ம என்ன பண்றோம்? கேபிட்டல் R கேபிட்டல் Y கேபிட்டல் Y போடுறோம். ஓகே, leave that clear. Now we have this gametes. இப்போ இந்த gametes கிடைக்கும்போது என்ன கிடைக்குது அவருக்கு? சர்ப்ரைசிங்கா கேபிட்டல் R small r capital Y small y which is round and yellow, which he figured out that is a dominant. அவர் என்ன பண்றாரு உடனே? ஓகே, அப்போ green wrinkled அழிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டாரு. அப்போ சரி ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? இதை வந்து திருப்பி கிராஸ் பண்றாரு. செல்ஃப் பாலினேஷன், அதாவது F1 வந்து செல்ஃப் பண்றாரு. Okay, hi sir, sorry for being late. No problem da, but I have covered major important concepts. இதுல இருந்து கண்ணி புரியுதான்னு பாருங்க, இல்லனா you will have to check from first. Okay, fine. பாருங்க, சோ என்ன ஆகுது இந்த இடத்துல? கேபிட்டல் R ஸ்மால் r கேபிட்டல் Y ஸ்மால் yங்கற இந்த பர்టిక్యులர் F1 செல்ஃப் பண்றாரு. ஓகே, நல்லா கவனிங்க. செல்ஃப் பண்ணும்போது திருப்பி சர்ப்ரைஸ் அவருக்கு. ஓகே, என்ன சர்ப்ரைஸ் பாருங்கடா. நம்ம பண்ணி பார்த்துருவோமா எப்படி இருக்குன்னு? இருங்க. இங்க பாருங்க, கேபிட்டல் R ஸ்மால் r கேபிட்டல் Y ஸ்மால் y செல்ஃப் பண்றாரு. ஓகே, பஸ்ல கேமெட்ஸ் போடுங்க பாப்போம். கேமெட்ஸ் எப்படி வரும்? ட்ரை பண்ணுங்க. என்ன சொல்லிருக்கேன்? கேமெட்ஸ் போடும்போது பாசிபிள் கேமெட்ஸ் எல்லாத்தையும் எழுதணும். அப்ப இங்க பாருங்க, எப்படி பாசிபிள் கேமெட் வரலாம்? ஒரு ஆரும் ஒரு வையும் வரலாம். ஓகே, இப்படி வரலாம், இப்படி வரலாம்ல. ஒரு ஆரும் ஒரு ஸ்மால் வையும் வரலாம். இந்த ஆரும் கேபிட்டல் வையும் வரலாம், இந்த ஆரும் ஸ்மால் வையும் வரலாம். அப்ப இதெல்லாம் பாசிபிள் கேமெட்ஸ். இந்த மாதிரி 2 பக்கமும் வரணும். பாருங்க, அப்ப இவனுக்கு என்ன வரும்? அதே மாதிரி தான் கேபிட்டல் R Y வரும், கேபிட்டல் R ஸ்மால் y வரும், ஸ்மால் r கேபிட்டல் Y வரும், ஸ்மால் r ஸ்மால் y வரும். அவ்வளவுதான். பசங்க கேமெட்ஸ் எழுதியாச்சா? கேமெட்ஸ் எழுதியாச்சா? Okay, I believe gametes are clear now. Okay, fine. என்ன சொல்லிருக்கேன்? ஒரு கேரக்டரை மேக்கப் பண்ணனும்னா 2 அலீல் வேணும். அப்போ ரவுண்ட்னு சொன்னா 2 ஆர் இருக்கணும் இந்த இடத்துல. அப்போ ஒரு ஆர் ஒரு கேமெட்ல வந்துரும், இன்னொரு ஆர் இன்னொரு பேரண்ட்ல வந்துரும். இப்போ இவர் கிராஸ் பண்ணிட்டார். அப்போ அவர் கிடைக்குது. பார்த்தா ரவுண்ட் எல்லோ அவர் கிடைக்குது. ஓகே, அப்புறம் இன்னொரு கேரக்டர் என்ன? ரிங்கிள்டு கிரீன் கிடைக்குது. திடீர்னு சர்ப்ரைஸா பார்த்தா 2 புது கேரக்டர் கிடைக்குது. அதாவது அவர் F1ல பார்க்காத, பேரண்ட்ல பார்க்காத புது வெரைட்டி F2ல கிடைக்குது. ஃபுல் ஷாக் ஆயிட்டாரு. எப்படின்னே தெரியல அவருக்கு. பாருங்க என்ன கிடைச்சதுன்னு பாருங்க. அவருக்கு வந்து கேபிட்டல் R கேபிட்டல் Y கேபிட்டல் Yங்கற வெரைட்டில 9 கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ஓகே, which means round yellowல 9 varieties he got. பாருங்க, just follow this. இது எல்லாமே ரவுண்ட் எல்லோ. அடுத்து என்ன பண்றாரு? என்னன்னு பார்த்தா wrinkled yellow கிடைச்சிருக்கு. அடுத்த ஷாக் அவருக்கு wrinkled yellow.
அப்புறம் ரவுண்ட் கிரீன் கிடைச்சிருக்கு, அப்புறம் wrinkled கிரீன் கிடைச்சிருக்கு. ஸோ அவர் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் உள்ள வந்துடும், ஷாக் ஆகுறாரு. என்னடா எப்படி இவ்வளோ வெரைட்டிஸ் வருது? நம்ம பேரண்ட் என்ன கொடுத்தோம்? ரவுண்டு எல்லோ கொடுத்தோம், wrinkled கிரீன் கொடுத்தோம். ஓகே, அப்போ ப்ராஜனியில் ரவுண்ட் எல்லோ வரணும், வந்திருக்கு. wrinkled கிரீனும் வந்திருக்கு. அது என்னடா ரவுண்ட் கிரீன் வந்திருக்கு, அது என்னடா wrinkled எல்லோ வந்திருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு. பார்த்தா நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரைஸ் இங்கே எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. அப்புறம் தான் அவர் இன்டர்பிரேட் பண்ணும்போது ஒரு லா வந்து உருவாக்குறாரு. பார்ப்போமா? இது வரைக்கும் கிளியரா பசங்களா? எனிபடிஸ் எனி டவுட்? சோ ஃபார் இட்ஸ் கிளியர். இந்த டயபிட் கிராஸ் நீங்க பண்ணிடுவீங்களா? ஈஸி தானே, ஒன்றும் இல்லை. இது கிராஸ் பண்ணுங்க, இப்படியே சேர்த்துங்க. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இந்த மாதிரி ஒருத்தனை வச்சு 4 பேருக்கு மாதிரி, இவனை வச்சு இன்னும் 4 பேர், இவனை வச்சு 4 பேர், இது மாதிரி 4 நாளாக போட்டிங்கன்னா வந்துடும். அண்டர்ஸ்டுட் கிளியர்? சூப்பர், அவ்வளோதான். அப்போ when he is having, he checks here. பாருங்க. ஸோ பியூர் பீடிங் ரவுண்ட் எல்லோ எடுக்கிறாரு, பியூர் பீடிங் wrinkled green எடுக்கிறாரு. ஓகே, இவர் எடுத்ததே பேரண்டே அப்படிதான். ஆனால் F1ல பார்த்தீங்கன்னா all seats are round yellow, showing that round and yellow are dominant over wrinkled and green. He got it very clear. He is very fine now. And F2 when he is selfing produced 4 phenotypes. வித்தியாசமா இருக்கு. ரவுண்ட் எல்லோ ஓகே தெரியும், wrinkled green தெரியும். இவன் 2 பேர் புதுசாக வந்திருக்கானுங்க. யாரு? ரவுண்ட் கிரீனும் wrinkled yellow. அதில் தான் அவர் ஷாக் ஆகுறாரு. ஓகே, ஸோ phenotype ரேஷியோ பாருங்க, 9:3:3:1. இது எப்படின்னு தெரியல. பார்க்கும்போது யாரெல்லாம் எல்லோ கலர் ரவுண்டாக இருக்காங்களோ அவங்கள ஒரு டீம், 9 பேர் அப்படி இருக்கானுங்க. பார்க்கும்போது யாரெல்லாம் wrinkled greenல இருக்காங்க அவங்கள ஒரு டீம், 3 பேர் இருக்காங்க. யாரெல்லாம் wrinkled yellow அவனுங்க ஒரு டீம், wrinkled green ஒரு டீம். அவ்வளோதான். இந்த மாதிரி he is figuring out based on teams, he is planning and he is splitting it off. Clear? Yes. இப்போ பாருங்க, இன்ஃபரன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் ஆஃப் டயபிட். இப்போ அவர் கிடைச்ச ரிசல்ட்டை குழப்புறாரு. எப்படிடா வருது ஐயோன்னு புலம்புறாரு. ஏன்னா மோனோ ஹைபிரிட் பண்ணும்போது F2ல டுவார்ஃப் பேரண்ட் டார்ஃபோட கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் ஆச்சு. ஆல்ரெடி இருந்த கேரக்டர் பேரண்ட் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆச்சு. இங்க பார்த்தா சம்பந்தமே இல்லாம வந்திருக்கே. மண்டே பிடிச்சி உடச்சிட்டு இருக்காரு, என்ன பண்றேன்னே தெரியல. ஆனா he is figuring out something. You know what he figured out? பாருங்க, the factors genes for character remain independent and keep their identity in gametes. Genes of one pair assort independently of the other pair and pass separately through gametes. So enna solla vararu? Sir, how Mendel knew a plant was pure bid when he got one, sir? I said you already, Guru. இவர் என்ன பண்றாரு? நார்மலா ஒரு டால் பிளான்ட் எடுக்கிறாரு. அந்த டால் பிளான்ட் கேபிட்டல் டியாவும் இருக்கலாம், கேபிட்டல் டி ஸ்மால் டியாவும் இருக்கலாம். இவர் அதை செல்ஃப் பாலினேஷன் ரொம்ப வருஷமா பண்ணி அது என்ன ஆட்டோமேட்டிக்காக பியூர் வெரைட்டியாக மாறும். ஏன்னா இந்த இடத்துல வெளியே இருந்து வர ஒரு கேரக்டரிங் இல்லையே. டுவார்ஃப் இருந்தால் தான் டி ஸ்மால் டி வரணும், அந்த கேரக்டரிங் உள்ளே இல்லையே. டால் பிளான்ட்டே வச்சு செல்ஃப் பாலினேஷன் பண்ணி அது கேபிட்டல் டி ஸ்மால் டியாவே இருக்குன்னு வச்சுப்போம். ஓவர் அ பீரியட் செல்ஃப் பாலினேஷன் ரெகுலராக பண்ண அது கேபிட்டல் டியாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி he did it for many years and then he figured out that is tall plant. அவ்வளோதான். ஓகே, genotypic ratio you can just make it very simple. ஒன்றும் இல்லடா, நீங்கள் பார்க்குறீங்க அதே மாதிரி தான். you have to draw everything. Okay, not necessary but you have to do it. homework தரண்டா. very good, thanks for remembering. Okay, genotypic ratio for dihybrid cross is homework for you. Clear? கண்டிப்பாக பண்ணிடுவீங்களா? discipline challenge 2 ready? discipline so 3 third discipline challenge the third challenge இது ரெடியா? ஸோ இந்த லைவ் முடிஞ்ச உடனே இந்த லைவ் எப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு, ஜெனடிக்ஸ் புரிஞ்சதா இல்லைன்னு கமெண்ட் பண்ணிட்டு உடனே இதுக்கான ஜீனோடைபிக் ரேஷியோ நீங்க கமெண்ட் பண்ணணும். ரெடி? கிளியர்? will you guys follow this challenge? இந்த ஹோம்வொர்க் பண்ணுவீங்களா? yes sir, okay sir, super, thank you, very good. I believe everybody knows how to calculate genotypic ratio, right? I don't want you to mug up. நீங்க எப்படி தான் mug up பண்ணணும்? நீங்க practice பண்ணி எழுதி தான் மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணி எழுதி பார்க்க கூடாது, சரியா? நீங்க practice பண்ணி மனப்பாடம் பண்ணணும். ஓகே, சூப்பர், வெரி குட், தேங்க்ஸ். ஸோ பாருங்க, அவர் என்ன பண்றாருன்னா, அப்போதான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. சிம்பிளா சொல்ல கேளுங்க. அவர் என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, எங்கேயுமே இந்த கேமெட்ஸ் வந்து இவன் இப்படிதான் போகணுங்கிற ஒரு டிபெண்டன்சி இல்லை, இண்டிபெண்டா போகலாம். நல்லா கவனிங்க. கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் இன்டூ
capital R small r capital Y small y. இப்போ இந்த கேபிட்டல் ஆருக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு, ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. ஓகே, இது கேமெட்ஸ் போட்டுருமா ஃபர்ஸ்ட். ஓகே, நல்லா பாருங்க. இது ஒரு கேமெட். இந்த கேமெட் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பேரண்டோட எந்த அலில் கூட சேரலாங்கிற ஒரு ஃப்ரீடம் இருக்கு. இட் இஸ் நாட் டிபெண்டன்ட். நான் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வை, ஸோ நான் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வை கூட தான் போவேன். நான் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வை, ஸோ நான் ஸ்மால் ஆர் ஸ்மால் வை கூட தான் போவேன். அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. அது ஆர் இண்டிபெண்ட். ஆமா, இவங்கூடயும் போய் சேரலாம், இவங்கூடயும் போய் சேரலாம், இவங்கூடயும் போய் சேரலாம், இவங்கூடயும் போய் சேரலாம். அப்படி சேர்ந்தனாலதான் நமக்கு புது கேரக்டர் கிடைச்சிருக்கு. இதுதான் விஷயம். இதுதான் ஃபிகர் அவுட் பண்ணிருக்காரு. He understood that gametes are independent. They assort, they separate, they join independently. நான் இவங்க கூட தான் போகணும், இவங்க கூட தான் நான் வந்து இண்டிபெண்டா, இவங்க கூட தான் டிபெண்டா ஆகணும். No, not like that. This particular allele of a gamete can cross with any allele of the another gamete. இவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுதா? My dear students, is it clear? You understood this concept? Dihybrid புரிஞ்சுதா? குயிக்கா ரிசல்ட்ஸ் பாத்துருவோமா? கிளியர்? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். கிளியர் கிளியர் கிளியர்னு. Yes, make it fast, my dear students. Is it clear? சூப்பர் அவசரங்களா, சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸோ வெற்றிகரமாக உங்களுக்கு தெல்ல தெளிவா இதே சொல்லி விட்டேன். ஓகே ஓகேடா, சூப்பர். அடுத்து பார்த்துருவோமா? நல்லா பாருங்கடா. 4 types of F2 plans கிடைச்சது. நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. 9:3:3:1. அப்போ 9 என்ன கிடைச்சது? 2 dominant rays கிடைச்சது. 3 with 1 dominant and 1 recessive. 3 with another dominant and another recessive. 1 with 2 recessive. அப்போ நியூ காம்பினேஷன் பாருங்க. எஸ், ரவுண்ட் கிரீன் அண்ட் wrinkled yellow are new recombinant combination that did not appear in the parent generation. பேரண்ட்லயே பார்க்காத இந்த ரவுண்ட் கிரீனும் wrinkled yellowவும் F2 ல டிஸ்ப்ளே ஆயிருக்கு, எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. சரியா? சோ இங்க என்ன பண்றாரு? He is understanding many concepts and he is figuring out few laws. சோ பிரைமரியா 3 law இருக்கு. குயிக்கா முடிச்சிருவோமா? ஓகே, சோ எனக்காக ஒரு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். law ready. ஒரே ஒரு கமெண்ட். law ready. law ready ன்னு ஒரே ஒரு கமெண்ட். law ready. சூப்பர், அவ்வளவுதான்டா. பாருங்க. So முதல் law, the law of dominance, we have seen already. Just quickly we'll see that. See, when two homozygous individual, ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும். homozygous னா சேம், capital T னா capital T தான் கூட இருக்கும், small t னா small t தான் இருக்கும். capital T small t னா அவன் heterozygous, capital T னா அவன் dominant. சரியா? Super. So when two homozygous individuals with one or more set of contrasting characters are crossed, the characters that appear in F1 hybrid are dominant. அவர் ரூலே போட்டார். நான் வந்து பியூர் breed varieties எடுத்து, அதாவது homozygous varieties எடுத்து கிராஸ் பண்ணனா F1 ல எவன் வரானோ அவன் தான் டாமினன்ட். யாரா வேணா இருக்கட்டும், ஆனா வந்தவன் F1 ல எக்ஸ்பிரஸ் ஆனவன் தான் டாமினன்ட். And those do not appear in F1 are recessive. appear ஆகாதவன் recessive because he got masked. அடுத்த law of segregation, the law of purity. When a pair of contrasting factors are brought together in an F1 hybrid, என்ன நடக்குது? F1 ல உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? எப்பவுமே கான்ட்ராஸ்டிங்ல இருந்து கிடைச்சிருக்கு. கரெக்ட்டா பாருங்க. capital T small t small t.
F என்ன கிடைச்சிருக்கு இவங்கிட்ட இருந்து ஒன்று இவங்கிட்ட இருந்து ஒன்று கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் கொடுக்குற ஃபேக்டர்ஸ் கேபிட்டல் T இருந்து ஒன்று ஸ்மால் T இருந்து ஒன்று ரெண்டுமே கான்ட்ராஸ்ட் தானே T generally represents tall small t generally represents dwarf so two contrasting factors have joined in F1 hybrid the two factors of the allylic pair remain together without mixing and இதுவரைக்கும் பார்ப்போம் அதாவது F1 ஹைபிரிடுக்கு ஒரு பேரண்ட்ல இருந்து ஒன்று இன்னொரு பேரண்ட்ல இருந்து இன்னொரு கான்ட்ராஸ்டிங் பேர் அப்போ டால் டாஃப்ங்கிற ரெண்டு கான்ட்ராஸ்டிங் பேரும் கிடைச்சிருக்கு ஆனால் அவனுங்க மிக்ஸ் ஆகல பிளெண்ட் ஆகல அவனுங்க ஒரு ஃபார்முலா தான் இருக்கானுங்க அவங்க இங்கிருந்து கேபிட்டல் டி இங்கிருந்து ஸ்மால் டிங்கிறதுக்காக மீடியம் லெங்க்த்தில் வரல டாலில் தான் இருக்கானுங்க கிளியர் ஸோ the two factors of the allylic pair remain together without mixing they are not mixed and when gametes are formed the two separate out so that only one enters each gamete என்ன நடக்குது அவனுக்கு நல்லா தெரியும் அடுத்து F2 பண்ணும்போது கொட்டட் பட்டி ஆயிருங்கிறது தெரியும் so he is making sure that gametes are that alleles are getting separated அப்போ ஒரு பேரண்ட் இருந்து ஒரு allele மட்டும் தான் வரும் இந்த PQRS வரைஞ்சன்ல இன்னொரு பேரண்ட் இருந்து இன்னொரு allele மட்டும் தான் வரும் அப்போ ஒரு கேமெட்னா கண்டிப்பா அப்பா கிட்ட இருந்து ஒரு allele அம்மா கிட்ட இருந்து ஒரு allele வந்திருக்குங்கிறத முடிவு பண்றாரு that is law of segregation அப்போ என்ன ஆகுது பிரியுதுங்கிறத மீன் பண்றாரு கேமெட்ஸ் பிரியுதுல அத மீன் பண்றாரு and next one is the law of independent assortment ஆல்ரெடி பார்த்துட்டோம் டயபெட்ல என்ன ஆகுது எனக்கு நான் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வைங்கிறதுக்காக நான் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வை கூட தான் சேரணும் small r capital கூட சேரணும் அப்பலாம் அவசியம் I can do with anybody I can get friends with anybody அந்த கான்செப்ட்ல independent assortment independent joining assortment joining okay in case of inheritance of two or more pairs yeah dihybrid da so dihybrid two or more pairs correct two seed shape seed color எடுத்துக்கோம் so two or more pairs of characters simultaneously the factors of genes of one pair assert out independently of the other pair simple பசங்களா புரிஞ்சதாடா is that clear I have clearly said all the laws here anybody have any doubt all done my dear students quickly comment clear sir okay so genetics la முக்கியமான சில பகுதியை முடிச்சிட்டீங்க ஹாப்பியா இருக்கீங்களா சார் தேர்ட் லா புரியல ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா கவனி தம்பி டைஹைபிரிட் கிராஸ் ஞாபகம் இருக்கா டைஹைபிரிட் கிராஸ்ல நல்லா கவனிச்சுக்கோ இவன் தான் F1 இவன் என்ன பண்றோம் செல்ஃப் பண்றோம் ஓகே செல்ஃப் பண்ணும்போது செல்ஃப் பண்ணிடலாமா கேமெட்ஸ் எழுதிடுவோம் ஃபர்ஸ்ட் கேமெட்ஸ் எழுதிடுவோமா பாருங்க இங்க பாருங்கடா கேமெட்ஸ் நான் பிரிச்சு எழுதியிருக்கேன் இப்போ கேமெட்ஸ் எழுதும்போது என்ன விஷயம்னா இந்த கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வை வந்து யாரு கூட சேர்ந்தா ஒரு ப்ராஜெனி உருவாங்கிறது யாரு டிசைட் பண்ணும் இவன் தான் டிசைட் பண்ணணும் நீ சொல்லாமா இவன் கூட தான் சேரணும்னு சொல்ல முடியுமானால டிபெண்டன்ட் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா இவன் இண்டிபெண்டன்ட் இவன் அவங்க கூடயும் சேரலாம் இவன் கூடயும் சேரலாம் இவன் கூடயும் சேரலாம் இவன் கூடி சேரலாம் அதனால நமக்கு 4 பாசிபிள் டிஃப்ரெண்ட் அவுட்கம்ஸ் கிடைக்குது அப்ப அதுதான் விஷயம் புரியுதா so in case the factors of genes of one pair assert out independently அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கோடா நான் வந்து ஒருத்தர் கூட சேர போறேன் அது வந்து ஒரு ரூல் படியெல்லாம் இல்ல இண்டிபெண்டன்ட்டா எனக்கு யார் கூட சேருமோ அந்த மாதிரி சேரலாங்கிறது நல்லா இப்ப புரிஞ்சுதா கிளியரா இருக்கா டைஹைபிரிட் கிராஸ் நல்லா மடியில் ஏத்துனா ஈஸியா புரிஞ்சிருது clear super done yes Guru are you new to this channel I don't remember you seeing in my live sessions I have seen Madhubhashini I have seen Elarisi
Vibhash also, but he'll come sometimes, he'll go sometimes. But Guru, I have not seen you. Are you new to the channel? Yeah. So if so, tell your name. It will be helpful for us. Okay, to call you. அடுத்து இப்போ chromosome DNA gene குயிக்கா முடிச்சலாம். Okay, fine. Yeah, okay, you're new, fine. So since you're new, குயிக்கா ஒரு subscribe button மட்டும் போட்டு notification ready வச்சுக்கோங்கடா. So and attend regularly. Okay, discipline regular attend பண்ணுங்க. Obviously mark will also increase. Clear? Yeah, super good. All the best. Yes, அடுத்து பாருங்க. The human body has millions of cells. நம்ம body full of cells இருக்கு. அந்த செல்லுக்குள்ள என்ன இருக்கு? நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ்க்குள்ள என்ன இருக்கு? குரோமோசோம் இருக்கு. செல் இருக்கு, செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ்க்குள்ள குரோமோசோம் இருக்கு. அப்ப குரோமோசோம்னா என்ன பாத்துருவோமா? ஓகே, the term chromosome was coined by Walder in 1888. பசங்களா, குரோமோசோம், DNA, ஜீன், அலின் இது நாலுமே தெரியுமா? தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நோ ப்ராப்ளம். குரோமோசோம், DNA, ஜீன், அலின் இது நாலுமே தெரியுமா? குயிக்கா சொல்லுங்க பாப்போம். ஓகே, ஸோ குருவுக்கு தெரியும். LLC ஓகே. Fine, super. Yeah. So since you guys know chromosome, I'll quickly tell you. Chromosome என்ன பண்ணுது? They carry the genetic material and the heredity information. What is the genetic material? Is nothing but DNA. Okay, so பசங்களா நான் குயிக்கா சொல்றேன், சும்மா கேளுங்க. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், பட் சும்மா குயிக்கா சொல்றேன். ஓகே, டிஎன்ஏங்கிற ஒரு மாலிக்யூல் இருக்கு. அவன் பேர் நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஒரு 5-6 அடி இருப்பான், நல்லா நீளமான பையன், என் ஹைட் இருப்பான். டிஎன்ஏ ஓகே, ஒரு மாலிக்யூல். இந்த டிஎன்ஏ எங்க இருக்குன்னு ஒருத்தன் கேட்டா அதுக்கான பதில் செல்லுக்குள்ள இருக்கிற நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கு. அப்ப நீங்க கேட்கலாம், சார் நியூக்ளியஸ் 5 அடி இருக்கா சார்? இல்ல, நியூக்ளியஸ் few 6 மைக்ரோமீட்டர்ஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்க்குள்ள இவ்வளோ பெரிய டிஎன்ஏ வந்து நல்லா சுருட்டி 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 புதைச்சு வச்சிருப்போம்ல. ஓகே, அப்ப இந்த இவ்வளோ பெரிய டிஎன்ஏ சுருட்டுறல, அது சுருட்டி 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 ஒரு ஃபார்முக்கு வரும். அந்த ஃபார்ம் பேரு குரோமோசோம். ஓகே, அந்த டிஎன்ஏ வந்து சில ப்ரோட்டீன்ஸ் கூட சேர்ந்து நல்லா சுருண்டு 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 ஒரு காம்பேக்ட் ஸ்ட்ரக்சருக்கு வரும். அவன் பேர் தான் குரோமோசோம். கிளியர்? இப்போ இந்த குரோமோசோம் அப்படியே விரிச்சு பார்த்தா டிஎன்ஏ பெருசாயிரும். ஓகே, இந்த டிஎன்ஏவோட ஒரு செக்மெண்ட் பேர் தான் ஜீன். டிஎன்ஏ 5 அடி இருக்குல்ல, அப்போ இந்த பக்கம் இருக்கிறது ஒரு ஜீன், இவன் ஒரு ஜீன், இவன் ஒரு ஜீன், மாதிரி டிஎன்ஏ ஒரு செக்மெண்ட் தான் ஜீன். அப்போ இந்த டிஎன்ஏ நான் சுருக்கும் போது ஜீனும் சுருங்குது. இவனுங்களாம் சுருங்கி இப்போ எங்கே இருக்கு? குரோமோசோம்ங்கிற ஃபார்மேட்டில் இருக்கு. அப்போ ஜீனும் குரோமோசோமில் தான் இருக்கு, டிஎன்ஏயும் குரோமோசோமில் தான் இருக்கு. அவ்வளோதான் விஷயம். கிளியர்? ஃபைன். ஸோ technically chromosome carry genetic and heredity material na, technically they are carrying what? DNA, that is genetic material, and genes which is responsible for that. Simple. Got it? Yes, that's really incredible. That is the beauty of this biology. அவ்வளோ ஆல்ரெடி டிஎன்ஏவை சுருட்டி 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 ஒரு நானோமீட்டர் ரேஞ்சு கொண்டு போயிடுவோம். மைக்ரோமீட்டரை விட 1000 டைம் கம்மி தான் நானோமீட்டர். நானோமீட்டர் கொண்டு போய் உள்ள எடுத்து வச்சிருவோம். ஓகே, நீங்க ஹை கிளாஸ்ல படிப்பீங்க, ஃபோல்டிங்லாம் படிப்பீங்க. ஓகே, ஃபைன். They consist of highly condensed coiled chromatin fibers packed with DNA. Highly condensed, compact, packed with what is inside? DNA. Genes are specific segments of DNA responsible for inheritance of particular phenotypic character. கண்ணுக்கு கலர் வரதுக்கு காரணம் டிஎன்ஏல இருக்கிற ஜீன். அப்ப அந்த ஜீனை நான் தூக்கிட்டேன்னா கண்ணு கலரே வராது. ஆனா அந்த கண் கலர் பிளாக்கா பிரவுன் டிசைட் பண்றது ஜீன்ல இருக்கிற allele. Got it? So genes are specific. Okay, each gene has a fixed position on a chromosome called locus. நீ என்ன சொன்ன? டிஎன்ஏவோட ஒரு செக்மெண்ட் ஜீன்னு சொன்ன. இப்போ இந்த டிஎன்ஏ ஜீன் எல்லாம் சுருட்டி சுருட்டி குரோமோசோமா மாத்திட்டேன். அப்போ இந்த ஜீன் குரோமோசோம்ல தான் இருக்கு. அந்த பர்டிகுலர் ஜீன் நிக்கிற அந்த பகுதியை லோக்கஸ்ன்னு சொல்லுவோம். What do you call it as? Locus. அப்போ during cell division,
genes ensure transfer of genetic information from one generation to next generation, which means technically from my parents few genes have traveled to me. From me, my children will get the genes, which is getting traveled from generation to generation, making sure that their character is transmitted. Is that clear, my dear students? Structure of chromosome, quicker, quicker. Yeah. So chromosomes are thin, they are long, thread-like structures made up of two identical strands called sister chromatids joined at a centromere. நல்லா கவனிங்கடா, இந்த குரோமோசோம் வந்து நீங்க சொன்னீங்களே சார் கண்டென்ஸ்டு ஃபார்ம்ல இருக்கும். என்ன ஃபார்ம்ல இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும். This is what you call a chromosomes. So இப்படி இருந்த டிஎன்ஏவை இப்படி இருந்த டிஎன்ஏவை இந்த குரோமோசோம் ஃபார்மட்ஸுக்கு மாற்றி விட்டாச்சு. அப்போ இந்த குரோமோசோம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நான் பிரிக்கிறேன். ஓகே, இந்த ரெண்டு அப்படியே உடச்சிட்டேன். அப்போ இவன் தான் அந்த குரோமோட்டிட். ஓகே, ஸோ ஒருத்தன் ஒரு குரோமேட்டிட், இன்னொருத்தர் இன்னொரு குரோமேட்டிட், ரெண்டு பேருமே ஒரே இதில் இருக்கனால சிஸ்டர் குரோமேட்டிட். தேர் ஐடென்டிக்கல், ஸோ தேர் சிஸ்டர் குரோமேட்டிட். ஓகே, அப்போ இந்த சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் எப்படி சேர்ந்துருக்கு? இந்த சென்டர் இவன் யாரு? இவன் தான் நம்ம சோளமுத்த. யாரு? திஸ் இஸ் நத்திங் பட் சென்ட்ரோமியர். கிளியர்? சென்ட்ரோமியரை வச்சு தான் ரெண்டு சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் சேர்ந்துருக்கு. இதில் ஈஸியாக படிச்சிருக்கீங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம டீட்டெயில்டா இந்த ஒரு குரோமேட்டிட்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போமா? இவன் ஒருத்தனுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போமா? பார்த்தா இப்படி இருக்கானுங்க. நல்லா பாருங்க, அந்த ஒருத்தனை வெளியே எடுத்திருக்க பாருங்க. இவன் தான் அவன். இவன் தான் சென்ட்ரோமியர் பசங்களா. அப்ப இவன் தான் சென்ட்ரோமியர்னா இவன் ஒரு ஆம், இவன் இன்னொரு ஆம். இந்த குட்டியா இருக்கிறதுல அதுதான் இவன், இந்த பெருசா இருக்கிறது இவன். உங்களுக்கு எப்படி இருக்கு? உனக்குள்ள இவ்வளவு ஜூம் பண்ணி பார்த்தா விதமா இருக்கு. உனக்குள்ள ஜூம் பண்ணி பார்த்தா உள்ள வந்து ஸ்பைரல் ஸ்பைரலா இருக்கானுங்க அப்படி. ஓகே, உள்ள குரோமேட்டிட்ங்கிற ஒரு ஆமை எடுத்து உள்ள ஜூம் பண்ணி பார்த்தா ஸ்பைரல் ஸ்பைரலா இருக்கு பாருங்க. ஈச் குரோமேட்டிட் கண்டைன்ஸ் a spirally coiled thread called chromonema. அப்ப அந்த ஸ்பைரலா இருக்கிற அந்த த்ரெட் என்ன சொல்லுவோம்? குரோமோனிமான்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? குரோமோனிமான்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? அப்ப இந்த குரோமோனிமாக்குள்ள என்ன சார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா சின்ன சின்னதா அப்படி இப்படி ஒரு மாதிரி பீடு மாதிரி இருக்கு. as in இந்த மணி இருக்குல்ல, இந்த மாலை, முத்து மாலை, முத்து மணி இருக்குல்ல, அந்த மாதிரி பீட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். அவன் பேர் என்ன பார்த்தீங்கன்னா குரோமோமியஸ். அவ்வளோதான். பி வெரி கிளியர். சென்ட்ரோமியர்ல ரெண்டு குரோமேட்டிட்ஸ் அட்டாச் ஆயிருக்கு. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்குன்னா சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். ஓகே, ஒரு குரோமேட்டிட் எடுத்து ஜூம் பண்ணி உள்ள பார்த்தா ஸ்பைரல் ஸ்பைரலா நடுவில் கொஞ்சம் பீட்ஸ் இருக்கு. ஸ்பைரல் ஸ்பைரலா இருக்கிறவன் பேரு குரோமோனிமா, பீட் ஸ்ட்ரக்சர் பேரு குரோமோமியர். ஓகே, கிளியர்? ஃபைன். இப்போ நல்லா கவனிங்க. I'll tell you that. பாருங்க. So chromosome contains DNA, RNA, histone and non-histone. நல்லா யோசிங்க. குரோமோசோம்ல நீங்க என்ன சார் டிஎன்ஏ மட்டும் தானே சொன்னீங்க? நான் அப்படி சொல்லல. டிஎன்ஏவும் சில பல புரோட்டீன்ஸும் சேர்ந்தாதான் அந்த டிஎன்ஏ சுருங்கும். அதுதான் குரோமோசோம். அப்போ டெக்னிக்கலி டிஎன்ஏ கூட ஹிஸ்டோன் இருக்கும், நான் ஹிஸ்டோன் இருக்கும், ஆர்என்ஏ இருக்கும். அடுத்து பாருங்க, proteins and some metallic ions. Proteins provide structural support. This is very clear. நல்லா கவனிங்க பசங்களா. Yeah, now we'll come to this regions of chromosome. இது வரைக்கும் கிளியரா? குயிக்கா கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். Is this clear so far? Quickly tell you this and also drink some water guys. Is this clear so far?
Okay, so I had some water. So I am also good. Can you good, Sacha? ஆரம்பிப்போமா? Yeah. So நல்லா கவனிங்க. Region of chromosome நம்ம இன்னும் முக்கியமான ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். Primary construction. அப்படின்னா என்ன? நல்லா கவனிங்க. சென்ட்ரோமியர்னு ஒரு பாயிண்ட்ல தான் அப்பரம் லோவரம் ஒரு பிஆம் கியூஆம் ரெண்டு ஆம் அட்டாச் ஆகி குரோமாட்டிட் ஃபார்ம் ஆச்சு. அந்த சென்ட்ரோமியரை தான் என்ன சொல்றோம்? பிரைமரி கான்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோம். ஓகே, where the two arms meet and where spindle fibers attached during cell division. Cell division chapterல spindle fibers எல்லாம் வந்து பிரியும் படிச்சிருப்பீங்க. அது எங்க அட்டாச் ஆகுது? இந்த சென்ட்ரோமியர்ல தான் அட்டாச் ஆகுது. ஓகே, கிளியரா புரிஞ்சுதா? இப்போ அடுத்து பாருங்க செகண்டரி கான்ஸ்ட்ரக்ஷன். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இந்த சென்ட்ரோமியர் இருக்குன்னு படிச்சோம். அப்போ இவன் தான் பிரைமரி கான்ஸ்ட்ரக்ஷன். ஓகே சார். அப்படியே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். இந்த இடத்துல தெரியுதா? இங்க சின்ன ஒரு ஒரு டென்ட் தெரியுதா? அவன் செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். பாருங்க, secondary construction present in some chromosome also called nuclear zone or nucleolar organizer for nucleolus formation. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இதுல இருக்கு. இந்த செகண்டரி கான்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது சில குரோமோசோம்ஸ்ல இருக்கும். அதோட வேலை என்னன்னா நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கிற இன்னொரு பொருள் நியூக்ளியோலஸ்ன்னு சொல்லுவோம். அந்த நியூக்ளியோலஸ் உருவாகிறதுக்கு இந்த செகண்டரி கான்ஸ்ட்ரக்ஷன் இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ்? Yes, LLC புரிஞ்சுதா? Water histones. Histonesங்கிறது they are positively charged proteins. நல்லா கவனிங்க. They are positively charged proteins which help the DNA to condense to form chromosome. That is why I tell you chromosome is DNA plus histones. Okay my dear, clear? Fine. அடுத்து பாருங்க telomere. Where did we see telomere? Yes, the end, chromosome end. இந்த பகுதியில இருக்கக்கூடிய இவன் தான் telomere. ஓகே, ஸோ telomere வேலை என்ன தெரியுமா? இந்த குரோமோசோமுக்கு சில சார்ஜ் வேலை இருக்கு. சம்டைம்ஸ் வேற குரோமோசோமா இருக்கும் ஒட்டிப்பானுங்க. குரோமோசோமில் ஒட்டிக்கிட்ட என்ன ஆகும்? லைஃபே ஸ்பாயில் ஆகும். கரெக்டாக? ஸோ இந்த குரோமோசோமில் ஒட்டிக்காம பார்த்துக்கிறது telomere வேலை. கிளியர்? Thermal region of chromosome has polarity, prevents end-to-end fusion, maintains stability. Got it? Satellite. அடுத்து பாருங்க இந்த பக்கம் elongated bulb மாதிரி இருக்கு தெரியுதா? This round one, this elongated one. Can you see this one? So these are things about elongated normally அப்படி நினைச்சு one end chromosome bearing satellites called sat chromosomes. ஒண்ணுடா, அது வந்து ஒரு ரவுண்ட் கலர் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அது வந்து satellite chromosome, ஷார்ட்டா sat chromosome சொல்லுவோம். அவ்வளவு விஷயம். புரிஞ்சுதா? So telomeres வேலை என்ன? கிரியேட்டிவ் கேட்பாங்க பாருங்க. It act as aging clock. ஏன்னா telomeres குட்டி ஆக ஆக நம்மளோட செல் லைஃப் கம்மியாகும். ஒன்ஸ் இதை வந்து என் ப்ரொஃபஸர் சொன்னார் என்கிட்ட. என்ன கேட்டார்னா, டீலோமியர்ஸ் வந்து he was telling, நம்ம இப்போ கொஞ்சம் யோசிச்சப்போ கேள்வி கேட்டேன் திருப்பி. என்ன கேட்டேன்னா, டீலோமியர்ஸ் வந்து கம்மியாகறனால லைஃப் வந்து ஷார்ட்டாகி நம்ம சீக்கிரமாக இறந்துறோம்னு சொல்கிறீங்க, ஸ்பேன் கம்மியாகுன்னு சொல்கிறீங்க. அப்போ நான் என்ன கேட்டேன்னா, சார் டீலோமியரை இப்போ ஸ்டே பண்ண வச்சு நம்ம ரொம்ப நாள் வாழலாமான்னு கேட்டேன். விச் மீன்ஸ் மார்டல் ஆக முடியுமான்னு கேட்டேன். புரியுதா? டீலோமியரை அப்படியே வாழ வச்சா மார்டல் ஆக முடியுமான்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, அது பண்ண முடியாது, அப்படின்னு நீ பண்ணாலும் அது கேன்சரஸாக மாறிடும் அப்படின்ட்டார். ஓகே, இது உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் வயசாகும், ஸோ விட்டுருங்க. விச் மீன்ஸ் டீலோமியர்ஸ் குட்டி ஆக ஆக நம்ம லைஃப் ஸ்பேன் கம்மியாயிட்டே வரும். அவ்வளோதான் விஷயம். இவென்ச்சுவலி இன்டு செல் ஏஜிங், செல் வயசாக ஆரம்பிக்குது. அவ்வளோதான் விஷயம். கிளியரா? யா. ஸோ இது பார்த்துருவோமாடா, இதெல்லாம் ஈஸிடா. டீலோ, மெட்டா, சப்மெட்டா, ஆக்ரோ பார்த்துருவோமா? குரோமோசோம் பொசிஷன் போடுது, நல்லா பாருங்கடா. இவன் தான் டீலோ, டீலோ சென்ட்ரிக். இவன் தான் ஆக்ரோ சென்ட்ரிக். இவன் தான் சப்மெட்டா சென்ட்ரிக். இவன் தான் மெட்டா சென்ட்ரிக். நல்லா கவனிங்க. சென்ட்ரோமியர் சென்டர்ல இருக்குன்னா மெட்டா சென்ட்ரிக். அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகும்? ஈக்குவலா இருக்கும். அந்த மெட்டா, அந்த சென்ட்ரோமியர் கொஞ்சம் சென்டர்ல இருந்து கொஞ்சம் மேலே இருக்கு, அப்போ சப்மெட்டா சென்ட்ரிக். அப்போ எல் ஷேப்ல பார்க்கலாம். ஆர் சம் கேசஸ்ல ஜே ஷேப்லயும் பார்க்கலாம்.
அடுத்து பாருங்க நல்லா மேலே ஏறிடுச்சு, அது ஆக்ரோசென்ட்ரிக். அப்போ ஒருத்தன் குட்டியா இருப்பான், ஒருத்தன் பெருசா இருப்பான். இன்னொருத்தர் டீலோசென்ட்ரிக், அதாவது அவன் தான் ஒரே ஒரு ஆம் இருக்கிற மாதிரி தெரியும், அவன் தான் டீலோசென்ட்ரிக். காட்ஸ் பாருங்க, டீலோசென்ட்ரிக் பாருங்க ஒரே ஒரு ஆம் மாதிரி தான் தெரியும். ஆக்ரோ 2 குட்டியா இருக்கும், சப்மெட்டா கொஞ்சம் மேல, மெட்டா சென்டர். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? இதெல்லாம் ஈஸி, இதெல்லாம் ஈஸியா படிச்சிடலாம். Person ready? Clear? Is it clear? Is that clear? Quickly text me clear sir, clear sir. If possible, drop some grenades. We'll blast those. Okay, students ready? Clear? சூப்பரா, சூப்பர், வெரி குட். நல்லா கவனிங்க. குரோமோசோம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனாக நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். ஓகே, ஒருத்தன் வந்து ஆட்டோசோம்ஸ், இன்னொருத்தன் ஆலோசோம்ஸ். ஆட்டோசோம்ஸுங்கிறது என்னோட சொமேட்டிக், அதாவது என்னோட பாடி செல்ஸில் இருக்கக்கூடிய குரோமோசோம் ஆட்டோசோம்ஸ். எல்லா மேல்ஸ்க்கும் ஃபீமேல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் ஆட்டோசோம்ஸ் இருக்கு. ஆலோசோம்ஸுங்கிறது செக்ஸ் குரோமோசோம்ஸ். நல்லா கவனிங்க, நமக்கு எவ்வளோ குரோமோசோம் இருக்குடா? We have 46 chromosomes, correct? 23 pairs இருக்கு. 23 pair of chromosomeல நமக்கு மொத்தம் 46 இருக்கு. ஓகே, அப்ப இந்த 23ல என்ன சொல்றாங்க? 22மே ஆட்டோசோம்ஸ்ங்கறாங்க. இது நல்லா கவனிங்க, 23 பேர்ல 22மே ஆட்டோசோம். அப்போ ஒருத்த மட்டும் அந்த 23வது பேர், ஒருத்த மட்டும் ஆலோசோம், 6 குரோமோசோம். அதனால தான் நான் மேலாவும் இருக்கேன், இவங்க ஃபீமேலாவும் இருக்காங்க. The differentiation is there. The reason is that one single chromosome, so called allosome, will define the feminine and masculine nature. அப்போ XY னா மேல், XX னா ஃபீமேல். ரிமைனிங் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். Clear? Got it? So it remains sex of an individual, 2 types in humans, X and Y chromosomes, one X, 1Y male, double X female. நடந்துடாதீங்கடா. Yeah, in பாருங்க, in species chromosome number is constant. அதுதான் நீங்க போட்டு diploid. இப்போ நான் ஒரு ஸ்பீஷியஸ் ஹியூமன், நீங்களும் ஹியூமன், உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்கும்? டிப்ளாய்ட்னா எல்லாருக்கும் டிப்ளாய்டா இருக்கும். கிளியர்? பாருங்க, humans, நம்மள humans. So we are having 23 pairs of chromosomes per cell. That is 22 pairs of autosomes and 1 pair of 6 chromosomes, nothing but allosome, as discussed earlier. பாருங்க, ploidy status. ploidyங்கிறது எவ்வளவு இருக்குங்கிறது பாருங்க. somatic cells chromosomes in pairs ஆ இருக்கும். நமக்கு எப்படி chromosome pair ஆ இருக்கும்? நல்லா பாருங்க, இப்படி இருந்தா அது haploid. நமக்கு இப்படி இருக்க, நமக்கு எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். We are diploid in nature. இதான் நம்மளோட ploidy. We are diploid. How many sets determine? நல்லா ஞாபகம். How many number of chromosomes இல்ல, how many set? ஒரு செட்ல 2 பேர். அப்போ நம்ம diploid. ஒரு செட்ல ஒருத்தன் தான் இருக்கான், அவன் haploid. ஒரு செட்ல 3 பேர், டெட்ரா, ட்ரை, டெட்ரா, பென்டா, அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். Allosomes are present in somatic cells too. Sorry if the question does not make sense. There is nothing like that, okay? Any questions will make sense or it will not make sense until you understand it. So it is definitely fine to ask all questions, okay? Allosomes are present in somatic cells too. நல்லா கவனிங்கடா. இதை நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா, இந்த குரோமோசோம்ஸுங்கிறது எங்கே இருக்குது? ஒரு செல்லில் இருக்குது. செல்லுக்குள்ளே என்ன இருக்குது? நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸ்குள்ளே யார் இருக்கா? குரோமோசோம் இருக்குது. அப்போது செக்ஸ் குரோமோசோம்ங்கிறது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ரீப்ரொடக்டிவ் திங்ஸை டேக் கேர் ஆஃப் பண்ணுறது, அதுக்கானது எல்லாமே உடன்படுத்துறது தான் இந்த செக்ஸ் குரோமோசோம். அப்போ இந்த செக்ஸ் குரோமோசோமும் சொமாட்டிக் குரோமோசோமுங்கிற பாடி குரோமோசோமும் அலைண்டாக இருக்கும். அவனுக்கு ஒன்று சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக சொமாட்டிக் செல்ஸ் வந்து மேலே டெவலப் ஆகும், சிலது ஃபீமேலாக டெவலப் ஆகும். That is why reproductive structures are different. Clear? They are aligned but they are different. அவங்க ஒன்றா இருப்பாங்க, ஆனால் they are different. As their function wise they are different.
somatic செல்னா ஒன்றும் இல்லைடா, என்னோட பாடி செல்ஸ். இப்போ என் கண்ணு அங்கே நிற்குதா, அதுக்கு ஒரு somatic செல் தான் காரணம். அப்போ அங்கே யார் இருப்பா? somatic chromosome தான். cheek, hair, hand, arms, anything other than reproductive system or related to all this reproduction, everything is somatic, everything is autosomes. புரிஞ்சுதா? fine. So diploid, single set of chromosomes, that is haploid. அதனால நம்ம எப்பவுமே படிப்போம்டா, கேமெட்ஸ் நமக்கு மட்டும் இந்த ஹியூமன் ஸ்பீஷியஸ்லே, ஹியூமன் பாடியிலே எல்லா இடத்துலையும் 2 இருக்கும். நான் சொன்னேன்ல, எல்லா இடத்துலையும் 2 எக்ஸப்ட் கேமெட்ஸ். ஸ்பெர்ம்ஸ்லையும் ஓவம்லையும் ஹாப்ளாய்டு தான் இருக்கும், டிப்ளாய்டு இருக்காது. என்ன காரணம்? நம்ம லா படித்தோம்ல, கேமெட் நம்ம செப்பரேட் ஆகி சேரணும். அப்போ மேல் கேமெட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி 2n எடுத்துப்போம். நீங்கள் சொல்லலாம், நான் சொல்கிறேன். மேல் கேமெட்டில் 2n, ஃபீமேல் கேமெட்டில் 2n. அப்போ ரெண்டும் சேரும்போது 4n ஆயிரும். அவன் ஹியூமனே இல்லை. அப்போ ஹியூமனாக இருக்கணும்னா 2n இருக்கணும். அப்போ 2n இருக்கணும்னா மேல் கேமெட் என்ன இருக்கணும், ஃபீமேல் கேமெட் என்ன இருக்கணும். அப்போ என்ன சேர்ந்துச்சுன்னா 2n, விச் இஸ் அ ஹியூமன் ஸ்பீஷிஸ். அவ்வளோ விஷயம். கிளியர்? அடுத்து பாருங்க, karyotype, number, size and shape of chromosomes in the nucleus of a cell. So ideogram பாருங்க, diagrammatic representation of karyotype. Very simple. karyotypeங்கிறது இங்க டயகிராமே காட்டுறோம் பாருங்க. இதுதான் karyotype. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23, அதாவது 23 chromosome. So 23rd is nothing but sex chromosome. It can be either XX or XY. Remaining everything is same for humans. X is the last chromosome. அப்ப எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? அப்படியே லெங்த் வைஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஹையஸ்ட் லெங்த் இங்க வரும், அப்படியே ஷார்ட். கிளியர்? அப்ப இதுதான் karyotypeன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு செல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, சிங்கிளா இருக்கா, டபுளா இருக்கா, 1 இருக்கா, 2 இருக்காங்கிற மொத்த டீடைல்ஸ் கொடுக்கிறது karyotype. அது ஒரு சார்ட்டா போடுறது இடியோகிராம், ஒரு ரெப்ரசன்டேஷனா கொடுக்கிறது இடியோகிராம், டயகிராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன். ஓகே, கிளியர்? டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் பார்த்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? Yes. So DNA is the hereditary material and the most important constituent of chromosome, and it stores genetic information. நமக்கு தெரிஞ்ச விஷயம். The accepted model is the double helix model of DNA proposed by Watson and Crick. Very important. Watson and Crick தான் என்ன பண்ணிருக்காங்க, ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்க. ஆனா எப்படி அவங்க பண்ணிருக்காங்க? Actually because of Rosalind Franklin and Morris Wilkins. அப்போ இந்த ரோஸ்லண்டும் மாரிஸும் என்ன பண்ணுறாங்க, ஒரு எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் டெக்னிக் இருக்குடா. சரி, அவங்களுக்கு தேவையில்லை. அந்த டெக்னிக் மூலமாக ரஃப்பாக டிஎன்ஏ இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதை வாட்ஸனும் கிரிக்கும் என்ன பண்ணுறாங்க, அந்த டைஃப்ராக்ஷனை வச்சு எக்ஸாக்டாக டிஎன்ஏ இப்படி தான் இருக்குங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ தட் இஸ் அ ரீசன் வாட்சன், கிரிக் அண்ட் வில்கின்ஸ் வேர் அவார்டட் த நோபல் பிரைஸ் இன் மெடிசன் இன் 1962. சரியா? சூப்பர், ரெடி ஆயிட்டீங்க. பாருங்க, DNA is a very large molecule made up of millions of nucleotides and it's called a polynucleotide. DNAங்கிறது என்னது? ஒரு நியூக்ளிக் ஆசிட். DNA deoxyribonucleic acid. RNA ribonucleic acid. அப்போ இவங்கெல்லாம் நியூக்ளிக் ஆசிட். என்ன சார் நியூக்ளிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா 3 விஷயம் சேர்ந்தா நியூக்ளிக் ஆசிட். நல்லா கவனிங்க, 3 விஷயம் சேர்ந்தா நியூக்ளிக் ஆசிட். நல்லா கவனிங்க. What are those things? ஒருத்தன் டிஆக்சி ரைபோ சுகர், நைட்ரோஜினஸ் பேஸ், பாஸ்பேட். பசங்களா, இந்த டிஎன்ஏ பற்றி டீட்டெயில்டாக கியூடியில் சொல்லி கொடுத்துருக்கேன். அது ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் குயிக்காக சொல்லி கொடுத்தோம். சரியா? நல்லா கவனிங்க. நமக்கு மொத்தம் 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒருத்தன் சுகர், இன்னொருத்தன் பாஸ்பேட், இன்னொருத்தன் நைட்ரோஜினஸ் பேஸ். அப்போ நான் டிஎன்ஏவை பிரிச்சேன்னா உள்ள யார் இருக்கா? சுகர், பாஸ்பேட், நைட்ரோஜினஸ் பேஸ். என்ன சுகர் இருக்குது? டிஆக்சி ரைபோ சுகர். ரைபோஸ்ங்கிறது என்னடா, இங்கே பாருங்கடா, உங்களுக்கு தேவையில்லை, பட் குயிக்காக வரையறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு 5 பென்டகன் சுகர் இருக்குது. இந்த செகண்ட் இடத்துல என்ன இருக்காது? ஆக்சிஜன் இருக்காது. அவன் தான் டிஆக்சி ரைபோ சுகர், அவன் இருக்கான். அப்புறம் பாஸ்பேட் குரூப், சரி பி தெரியும்ல, பாஸ்பேட் குரூப். என்னதான் பாருங்க, நைட்ரோஜினஸ் பேஸ். பார்த்துருவோமா என்னங்கிறது? குயிக்காக பாருங்க.
nitrogenous base sugar நான் தெரிஞ்சுக்கிட்டீங்க you understood what is deoxyribose sugar and you also understood what is phosphate group but what is nitrogenous base மொத்தம் பாருங்க ரெண்டு டைப் இருக்கு ஒருத்தன் purines இன்னொருத்தன் pyrimidines ஒருத்தன் purines இன்னொருத்தன் pyrimidines அப்ப purinesல யார் இருக்கா adenine guanine pyrimidesல cytosine thymine இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நிமோனிக் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன்டா ஒன்ஸ் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க ஓகே டிசி ஏசி வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க ஓகேவா இப்போ இந்த டேர்ம் ரொம்ப முக்கியம் நியூக்ளியோசைடு எஸ்னா சுகர் மட்டும் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நைட்ரஜன் பேஸ் பிளஸ் சுகர் டைடு அப்போ நைட்ரஜன் பேஸும் இருக்கு சுகரும் இருக்கு பாஸ்பேட்டும் இருக்கு இது வரைக்கும் ஓகேவா இது வரைக்கும் புரிஞ்சுதா பசங்களா கிளியரா இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு சுகர் இருக்கு ஒரு பாஸ்பேட் இருக்கு இப்போ என்ன ஆகுது இந்த சுகரும் இந்த நைட்ரோஜினஸ் பேஸ் சி இவன் இன்னொருத்தன் ஜி இவன் இன்னொரு சுகர் மாலிக்யூல் இன்னொரு பாஸ்பேட் பசங்களா நல்லா கவனிங்க நான் என்ன சொன்னேன் டிஎன்ஏ வந்து டபுள் ஸ்ட்ராண்ட் இது ஒரு ஸ்ட்ராண்ட் இது இன்னொரு ஸ்ட்ராண்ட் சோ ரெண்டு ஸ்ட்ராண்ட் அப்போ ஒரு ஸ்ட்ராண்ட்ல என்ன இருக்கு ஒரு சுகர் இருக்கு ஒரு பாஸ்பேட் இருக்கு ஒரு நியூக்ளியோ நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கு இவ்வளவு விஷயம் அதேதான் அங்க இருக்கும் சோ இப்படிதான் இது வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு இது ஒரு டீடைல் அரேஞ்ச்மெண்ட் எப்படி நான் தெளிவா ஒரு கியூரில் சொல்லி கொடுத்துருக்கேன் சும்மா கோ த்ரூ பண்ணி பாருங்க லிட்டரலா 1 by 1 I would have drawn and I have taught you okay go through பண்ணி பாருங்க fine so DNA consists of two polynucleotide chains the two chains form a double helix and run anti-parallel to each other நல்லா கவனிங்க எப்படின்னா இப்போ for say 5 prime to 3 prime ஒருத்தன் ஓடுறானா இன்னொருத்தன் எப்படி ஓடுவான் 3 prime to 5 prime அப்படிதான் ஓடி ஆகணும் ஸ்ட்ரக்சருக்காக ஓகே அடினைன் குவானைன் தைமைன் சைட்டோசைன் நம்ம நாலு பார்த்தோம் கரெக்டா இவன் எப்படி பேர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஏவும் டியும் பேர் பண்ணிப்பான் ஜியும் சியும் பேர் பண்ணிப்பான் ஏ வந்து எப்பவுமே டி கூட தான் சேருவான் ஜி வந்து எப்பவுமே சி கூட தான் சேருவான் டி வந்து எப்பவுமே ஏ கூட தான் சேருவான் சி வந்து எப்பவுமே ஜி கூட தான் சேருவான் ஏடி ஜிசி அது ஏன் அப்படி சேர்றான்னா அப்படி சேர்ந்தா மட்டும்தான் டிஎன்ஏ ஸ்டேபிளா இருக்கும் ஓகே ஏ ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும் டி ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும் ஜி வேற மாதிரி இருக்கும் சி வேற மாதிரி இருக்கும் இப்போ ஏயும் ஜியும் சேர்ந்துச்சுன்னு வைங்க டிஎன்ஏ ஸ்டேபிளா இருக்கிறது உடஞ்சிரும் ஸ்ட்ரக்சர் டிஃபரன்ஸ் அப்படி அதை மண்டையில மட்டும் வச்சுக்கோங்க கிளியர் அதை மட்டும் மண்டையில வச்சுக்கோங்க சரியா அப்படி பார்க்கும்போது அவங்க கண்டிப்பா ஆன்டி பேரலா ரன் ஆனாதான் டிஎன்ஏ வந்து என்ன ஆக முடியும் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும் புரிஞ்சுதா பசங்களா கிளியரா இருக்கா எஸ் so sugar phosphate units form the backbone nitrogen based was center நல்லா பாருங்க பார்த்தோம் ஆல்ரெடி சென்டர்ல இங்க பாருங்க I'll just make it clear yeah இதுதான் மொத்த டிஎன்ஏ இப்போ சென்டர்ல யார் இருக்கா நைட்ரோஜனஸ் பேஸ் சிஜி ஏடி ஜிசி ஏடி இவன் தான் சென்டர்ல இருப்பான் அப்ப இந்த டிஎன்ஏ வந்து நம்ம இப்படி வரையறோம்ல இப்படி வரையறோம்ல இந்த வெளியே இருக்கிற ஸ்ட்ரக்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவன் தான் பாஸ்பேட் அண்ட் சுகர் பாஸ்பேட் அண்ட் சுகர் பாஸ்பேட் அண்ட் சுகர் அப்ப உள்ள யார் இருக்கா நைட்ரோஜனஸ் பேஸ் clear பசங்களா புரிஞ்சுதா you got an idea now how is it framed anybody some any query quick கேங்க பாப்போம் உங்களுக்கு டவுட் இருக்கா நான் சொன்ன மாதிரி பாருங்க எப்பவுமே A வந்து T கூட தான் சேருவோம் எப்படி ரெண்டு பாண்ட்ல A double bond T A triple bond T wrong A triple bond G wrong A double bond G wrong எல்லாமே wrong A வந்து T கூட தான் double bondல சேருவோம் G வந்து பாருங்க triple bond மூலமா C கூட சேருவோம் அவ்வளவுதான் A binds with T with two hydrogen bonds whereas G binds with C or C binds with G with
triple bond. Yes, LRC clear ah, super ah. Madhubashni, Guru, Vibash as he சும்மா வந்தா ஹை சொல்ல கிளம்பிட்டான். யா நீங்களா கிளியரா புரிஞ்சுதா பசங்களா? இது வரைக்கும் ஓகேவா? So hydrogen bonds இருக்கறனால தான் DNA stable இருக்கு, இல்லனா சுக்குநூறு ஆயிரும். Okay, that is the reason it is stable. One complete of helix is 34 Armstrong and contains 10 base pairs. ரொம்ப ஈஸிடா. நான் ஒரு DNA வரைஞ்சேன்ல இங்க. இங்க பாருங்க. இந்த ஒரு மொத்த டர்ன் எடுத்து பாத்தீங்கன்னா 10 பேஸ் பேர் இருக்கும். மொத்த ஒரு டர்ன் ஒரு ரவுண்ட் இப்படி வருதுல, இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மொத்த டர்னுக்கு 10 பேஸ் பேர் இருக்கும். ஓகே, இந்த 10 பேஸ் பேருமே 0.34 நானோமீட்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, நல்லா பாருங்க, நான் இதுல ஈஸியா சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் பேஸ் பேர் இப்படி இருக்கும் 0.34, இன்னொரு பேஸ் பேர், 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 இப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கும்போது மொத்தம் 10 பேஸ் பேர் இருக்கும். ஒரு பேஸ் பேர் 0.34, 10 பேஸ் பேர் 3.4 நானோமீட்டர், அவ்வளவுதான். They are called as complementary base pairing because they complement only to them. A வந்து T கூட மட்டும்தான் காம்ப்ளிமெண்ட் ஆகி பேசஸ் பேர் ஆகும். G வந்து C கூட மட்டும்தான் காம்ப்ளிமெண்டா பேசஸ் பேர் ஆகும். G T கூட பேர் ஆகாது, G A கூட பேர் ஆகாது. So it is complement base pairing. They complement each other. G complements only C, C complements only G. A complements only T, T complements only A. அவ்வளவுதான். Okay, I am still in live sir. Super Madhubashni, super. Sir கெத்தா இருக்கீங்க சார். ஏண்டா தொண்டை தண்ணி இல்லாம கிளாஸ் எடுத்துட்டு இருக்க, கெத்தா இருக்கீங்களா? ஓகே, இஸ் இட் கிளியர்? LRC புரிஞ்சுதாடா? ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் டவுட் இருக்கா? எல்லாம் கிளியரா? ஓகே, ஸோ அடுத்து பார்த்துருவோமாடா? எஸ், ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இருக்கு. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்கடா. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வந்து கொஸ்டின் ஆஃப் த டேங்கிற ஒரு சீரீஸில் நான் ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன், கரெக்டா? ஸோ அந்த வீடியோஸில் உங்களுக்கு நான் டீட்டெயிலில் சொல்லியிருப்பேன், சரியா? அந்த வீடியோ வந்து ஐ திங்க் கெட் ரிலீஸ் வித்தின் 2 or 3 days ஐ பிலீவ். ஓகே, 2-3 daysல. ஸோ அந்த வீடியோ தயவு செஞ்சு கண்டிப்பாக பாருங்கள். கிளியர்? இஃப் ஐ எம் ஸ்டார்டிங் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நவ், இட் வில் டேக் half an hour to 40 minutes. Based on doubts, it can extend also. Okay, is that fine? Anybody having any issue with that? ஓகே உங்களுக்கு பசங்களா? ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை தனியாக ஒரு QOD-யாக நான் வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன். ஓகே, so 10 CBSE, nobody I handle state board. ஓகேவா? ஸோ மதுபாஷினி ஓகேன்ட்டாங்க. LRC உங்களுக்கு ஓகேவாடா? ஸோ ஃபியூச்சரில் இந்த லைவ் இப்போ லைவ் இல்லாமல் இந்த லைவ் அப்புறமா பார்க்குறவங்களுக்கு நீங்கள் இந்த லைவ் செஷனோட டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த QOD-க்கான வீடியோவை அட்டாச் பண்ணி வச்சிடறேன், சரியா? ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த QOD-க்குள்ள டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணி ரெப்ளிகேஷன் அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். இட் வில் கம் அப் more minutes, but I have taught you, I'll teach you completely. Okay? ஸோ இப்போ பார்க்குற பசங்களுக்கு அந்த வீடியோ 2 daysல வந்துடும்டா. இந்த லைவை அப்புறமா பார்க்குற பசங்களுக்கு நான் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகும்போது அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை போட்டு விட்டுறேன், சரியா? அப்போ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா
replication of DNA QOD ன்னு இருக்கும். கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். சரியா? Because it's going to take another 30-40 minutes. Where I don't believe you going to stay. Correct? It's already been 7:45. நம்ம கிளாஸ் டைம் பார்க்காம அப்படியே விட்டுட்டேன். அப்படியே போயிடுச்சு. Yeah. So guys, ஒரு 15 minutes முடிச்சு கொடுத்துறேன். சரியா? I know இன்னைக்கு நான் செஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துட்டேன். அது ஜெனடிக்ஸ் ஃபுல் சாப்டர்னால நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சா, ஸோ கிளாரிஃபை பண்ணும்போது அப்படி ஆயிடுச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம் ரைட். எனி இஷ்யூ, நோ ப்ராப்ளம் ரைட். வில் டேக் 15 more minutes. ஓகேவா? உங்களுக்கு போதும்னு சொல்லிட்டு நான் அப்புறம் தொட மாட்டேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா நீங்கள் உள்ள கவனிக்கணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்ல நான் எடுக்க மாட்டேன், அவ்வளோதான். ஓகே, தட்ஸ் ஐம் ஆஸ்கிங் யூ. இஃப் யூர் ஃபைன் ஐ வில் கண்டினியூ ஆர் வில் வைண்ட் அப். இட்ஸ் ஆன் யூ. ஒரு 15-20 minutes கொடுத்தீங்கன்னா முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகேவா? So tell me whether I have to continue or I should wind up. பசங்களா நீங்க சொல்றதாண்டா. இல்ல சார் எனக்கு இன்னைக்கு இது போதும்னா முடிச்சிடலாம். இல்ல சார் தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணி முடிச்சு கொடுத்துறேன்னா முடிச்சு கொடுத்துறேன். Okay, just text me if you want me to continue. Text me continue. If not, text me whatever you want. Continue sir. Okay, thank you. Super, thank you. Yeah, so significance of DNA பார்த்தலாம், அதெல்லாம் ஈஸி தான். So responsible for transmission of heredity information from one generation next. It is very clear, nothing to explain, self understandable. Contains information needed for protein formation. Correct. இந்த DNA ல என்ன இருக்கு, அடுத்து இப்போ எனக்கு இப்போ முடி எனக்கு இப்படி இருக்கு, அதுக்கு ஒரு ப்ரோட்டீன் காரணம். என் உடம்பு ஃபுல்லாக ப்ரோட்டீன் காரணம். ப்ரோட்டீன்னா என் உடம்பே இல்லை. என் ஸ்கின் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரோட்டீன் காரணம். என் கண்ணுக்கு ஒரு ப்ரோட்டீன் காரணம். அப்போ அந்த ப்ரோட்டீனுக்கான இன்ஃபர்மேஷன் யார் வச்சிருக்கா? DNA வச்சிருக்கு. Controls developmental process and life activities of an organism, which is very clear. It is very vital. Okay. Yeah. Sex determination பாத்துருவோமா? Yeah. So sex determination is the process by which a developing zygote becomes male or female, governed by its chromosome. அதாவது ஒரு ஜைகோட், அதாவது மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட் சேர்ந்து உருவாகிற ஜைகோட் மேலா ஃபீமேலாங்கிறது is determined by the chromosomes. That's the concept here. That is what sex determination is. பாத்துருவோமா? யா பாருங்க, ஹியூமன்ஸ்ல மொத்தம் 23 பேர் இருக்கு. அதுல 22 பேர் ஆட்டோசோம், அதுல ஒரு பேர் மட்டும் செக்ஸ் குரோமோசோம். அப்ப அந்த ஒரு பேருங்கிறது என்னவா இருக்கும்? எஸ், ஃபீமேல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்கடா, ஃபீமேலுக்கு பாத்தீங்கன்னா 22 குரோமோசோம்ஸ், மொத்தம் 23 இருக்கு. கரெக்டா? அப்ப 23 பிரிக்கும் போது எப்படி பிரிக்கலாம்? 22 நார்மல் குரோமோசோம் இருக்கும், 22 நார்மல் குரோமோசோம் இருக்கும். அதுல ஒருத்த எக்ஸா இருக்கும், இன்னொரு எக்ஸா இருக்கும். என்ன காரணம்? ஃபீமேல்ஸுக்கு எக்ஸ் எக்ஸ் இருக்கும், மேல்ஸுக்கு எக்ஸ் ஒய்ன்னு இருக்கும். ஓகே, கிளியர்? காட் இட்? இப்போ நல்லா பாருங்க. அப்போ ஃபீமேல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 22 பிளஸ் எக்ஸ் இருக்கும், இன்னொரு செட்ல 22 பிளஸ் எக்ஸ் இருக்கும். மேல்ஸுக்கு எப்படி இருக்கும்? 22 பிளஸ் எக்ஸ் இருக்கும், 22 பிளஸ் ஒய் இருக்கும். ஏன்னா எக்ஸ் ஒய் சேர்ந்தது மேல், எக்ஸ் எக்ஸ் சேர்ந்தது ஃபீமேல். இப்போ நல்லா கவனிங்க, ஃபீமேல் எக்ஸ் ஆல் ஹேவ் சேம் குரோமோசோம் செட், தட் இஸ் 22 பிளஸ் எக்ஸ். ஃபீமேல்ஸ் ஆர் ஹோமோகேமெட்டிக் பிகாஸ் எக்ஸ் மட்டும்தான் அவங்க கேமெட்ல இருக்கு. ஹோமோ. ஹெட்டிரோனா எக்ஸ் ஒய்ன்னு வரும். யாரு? மேல். Sperms are of two types, produced in equal proportion, 22 plus X and 22 plus Y. Males are heterogametic. இப்போ நல்லா கவனிங்க. இவ்வளவுதான் விஷயம். சோ பாருங்க பசங்களா, இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு மதர் கிட்ட இருந்து, ஐ திங்க் the image is clear, right? Yeah, super. So மதர் கிட்ட இருந்து 22 plus X 22 plus Xங்கிற ரெண்டு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகே, சின்ஸ் அது எக்ஸ் எக்ஸ் சேம்ங்கிறனால உங்களுக்கு தெரியல, ஆனால் அது இப்படி தான் இருக்கும். அதாவது எப்படி தெரியுமா டெக்னிக்கலி இருக்கும்? 22 ப்ளஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, ஃபாதருக்கு பார்த்தீங்கன்னா 22 ப்ளஸ் எக்ஸ் ஒய்ன்னு இருக்கும். சரியா? இவ்வளோதான் விஷயம். இப்போ இதில் எக்ஸ் எக்ஸுங்கிற குரோமோசோமும் எக்ஸ் ஒய்ங்கிற குரோமோசோமும் சேர்ந்து தான் ஜைகோட்டை முடிவு பண்ணுது. எக்ஸ் எக்ஸுங்கிற குரோமோசோமும் எக்ஸ் ஒய்ங்கிற குரோமோசோமும் சேர்ந்து தான் ஒரு ஜைகோட்டை முடிவு பண்ணுது. நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம்? அம்மா கிட்ட இருந்து ஒரு கேமெட்,
ஒரு அலீல், அப்பா கிட்ட இருந்து ஒரு கேமெட் ஒரு அலீல். அப்போ அம்மா கிட்ட இருந்து ஒரு அலீல், அப்பா கிட்ட இருந்து அலீல் சேர்ந்து வர அந்த 2 அலீல் ஜைகோட்டா இருக்கும். ஆனால் எந்த அலீல் வரும்? இந்த எக்ஸ் வருமா, இந்த எக்ஸ் வருமா, இந்த எக்ஸ் வருமா, இந்த Y வருமா? அதுதான் செக்ஸ் டிட்டர்மினேஷன். பாருங்க, ஃபார் சே இதுதான் அம்மாவோட அந்த எக்ஸ் வைப்போம். இந்த எக்ஸும் இப்போ நான் ஃபீமேல் கிட்ட இருந்து ஒரு அலீல் சூஸ் பண்ணிட்டேன். அப்போ ஆப்வியஸா அடுத்த அலீல் வந்து மேல் கிட்ட இருந்து எடுத்தாகணும். ஏன்னா மேல் கிட்ட ஒன்று, ஃபீமேல் கிட்ட ஒன்று. அப்போ ஃபீமேல் ஒன்று எடுத்துட்டேன். அப்போ மேல் கிட்ட நான் இந்த எக்ஸ் எடுக்கிறேன். அப்போ எனக்கு வரப்போற குழந்தை எப்படி இருக்கும்? நாட் மை குழந்தை, வரப்போற இந்த ஜைகோட் வில் பி ஃபீமேல். கிளியர்? அடுத்து, if I am choosing this particular allele, okay, from mother, so obviously one I have to choose from male. I am choosing this. So what I'll get? X, Y I'll get. Clear? I'll get male. If I am choosing this X and this X, I'll get female. If I am choosing this X and this X, I'll get female. இவ்வளவுதான்டா. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மேல் கிட்ட இருந்து ஒரு அலீல், ஃபீமேல் கிட்ட இருந்து அலீல். மேல் கிட்ட 2 பாசிபிள் அலீல்ஸ் இருக்கு, ஒன்று XY, ஃபீமேல் கிட்ட 2மே XX. அவ்வளோதான் விஷயம். கிளியர்? ஸோ என்ன கிடைக்கும்? மொத்தமா 44 குரோமோசோமு பிளஸ், அது பேர்ஸ்ல எழுதியிருக்கேன். அது நம்ம குரோமோசோம்ல எழுதும்போது நமக்கு 23 பேர் இருக்கு. அப்போ 23 பேர்ல 22 பேர் 44 குரோமோசோம் வந்து ஆட்டோசோம்ஸ். ஒரே ஒரு பேர் வந்து இது வேற, ஒரே ஒரு பேர் வந்து செக்ஸ் குரோமோசோம். 44 plus 2 46. அவ்வளோ விஷயம். கிளியரா? பாருங்க, புனஸ்கர் போட்டிருக்காங்க. XX XX XY XY. கிளியர்? புரிஞ்சுதா பசங்களா? டவுட் இருக்கா? ஸோ மேல் ஃபீமேலோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 50% மேலா இருக்கும், 50% ஃபீமேலா இருக்கும். ஈஸியா இருக்கா? புனஸ்கர் போட்டுருங்க. ஈஸி. கிளியர்? Any doubts in this? பாருங்க, பாசிபிலிட்டி, இந்த வார்த்தையை மறந்துடாதீங்கன்னா, பாசிபிலிட்டி. அப்போ 22 plus X plus 22 plus X சேர்ந்துச்சுன்னா ஃபீமேல் வரும். கிளியர்? இப்படி வந்துச்சுன்னா மேல் வரும். அவ்வளோதான் விஷயம். ஸோ 50% ஃபீமேல் வர வாய்ப்பு இருக்கு, 50% மேல் வர வாய்ப்பு இருக்கு. இவ்வளோதான் விஷயம். சிம்பிள். இதெல்லாம் ஈஸி கான்செப்ட். கிளியர்? The type of sperm that fertilizes the egg determines the sex of the child. The mother is not responsible for sex determination. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நல்லா கவனிங்க. என்ன பாயிண்ட் சொல்ல வராங்க? சில பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பழைய காலத்தில் இப்போ அப்படிதான், ஆண் குழந்தை, அவங்க வந்து ஆண் குழந்தை கேட்டிருப்பாங்க. பெண் குழந்தை பிறந்தா உடனே அம்மாவை திட்டுவாங்க. ஃபார்ஸ் பெண் குழந்தை கேட்டிருப்பாங்க, ஆண் குழந்தை பிறந்தா அப்போ அம்மா திட்டுவாங்க. ஆனால் என்ன, ஆக்சுவலி யார் காரணம்? மேல் தான் காரணம். ஏன்னா மேல் கிட்ட தான் வைங்கிற ஃபேக்டர் இருக்கு. ஓகே, அப்போ ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னா அந்த வைங்கிற மேல் ஃபேக்டர் தான் டிரான்ஸ்மிட் ஆகணும். ஏன்னா ஃபீமேல் கிட்ட வை இல்லையே. ஸோ தேர்ஃபோர் இந்த Y தான் என்ன ஆகுது? டிசைட் பண்ணுது. பிகாஸ் தட் இஸ் யூனிக். நோ, ஸோ Y இஸ் யூனிக் ஃப்ரம் ஆல் அதர், பிகாஸ் ரிமைனிங் எல்லாமே XXX. ஒருத்தன் தான் Y மேல் கிட்ட. ஸோ த டைப் ஆஃப் ஸ்பெர்ம் தட் ஃபர்டிலைஸ் த எக் டிட்டர்மைன்ஸ் த செக்ஸ் ஆஃப் த சைல்ட். அவ்வளோதான்டா. சூப்பர். எஸ், மியூட்டேஷன் பார்த்துருவோமா? குயிக்காக முடிச்சிருவோமா? ஈஸி, ரொம்ப ஈஸி. Mutation is an inheritable sudden change in the genetic DNA of an organism material. Sudden ஒரு change வருதுன்னா அது mutation. எப்படி? The term mutation was introduced by Hugo de Vries. Very important. This guy is super important in the biology history. In 1901, based on his observation on evening from Xenothiana lamarckianaங்கிற ஒரு பிளான்ட்ல அவர் பார்த்துட்டு என்ன பண்றாரு? மியூட்டேஷன் விஷயம் இருக்குங்கிறாரு. அப்படி என்ன சார் பார்த்துருப்பாரு? நல்லா பாருங்கடா. ஒயிட்டையும் பிங்க்கையும் கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒயிட் வருது. ஓகே, அடுத்த ஜென்ரேஷனில் வயலட் வருது, அப்புறம் எல்லோ வருது. இந்த மாதிரி சம்மந்தமே நம்ம வருதுன்னு பார்க்கும்போது என்ன தெரியுது? அந்த இடத்துல மியூட்டேஷன் நடந்திருக்கிறதுன்னு தெரியுது. அப்போ சடனாக ஒரு சேஞ்ச் வந்துருக்கு. சடன் சேஞ்ச் வந்தனால தான் என்ன இருக்குது? அவன் மொத்த ட்ரைட்டும் மாறி இருக்கு, மொத்த டிஎன்ஏ மாறி இருக்கு. அதுதான் மியூட்டேஷன். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ மியூட்டேஷன் ஆஃப் 2 main types. ஒன்று குரோமோசோமல் அண்ட் ஜீன் மியூட்டேஷன். குயிக்காக பார்த்தலாம் பாருங்க. குரோமோசோமல் மியூட்டேஷன்னா sudden change in structure or number of chromosome. நமக்கு தெரியும் குரோமோசோம் எப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் பார்க்கறதுக்கு. திடீர்னு ஸ்ட்ரக்சர் மாறுது, நம்பர் மாறுது. 23 போல 24 இருக்கு, 2க்கு பதிலாக 3 இருக்கு, 2 செட்டுக்கு பதிலாக 3 செட் இருக்கு. இப்பெல்லாம் மாறிடுச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்க? குரோமோசோமல் மியூட்டேஷன் சொல்லுவாங்க. கிளியர்? ஸோ ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் ஜெனரல் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் error in cell division and alter number and arrangement of genes.
அப்போ இந்த செல் டிவிஷன் நடக்கும்ல, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வரும், அட்டாச் ஆகும், பிரி, இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ஆகும்னா இந்த குரோமோசோம்ல சில பல எரர் வரும், சில பல அபரேஷன்ஸ் வரும். ஓகே, அது என்னெல்லாம் வரும்? சில குரோமோசோம் கம்மி ஆகலாம், டெலீட் ஆகலாம், சிலது அப்படியே டபுள் ஆகலாம், டியூப்ளிகேட் ஆகலாம், சிலது உல்டா ஆகலாம், இன்வர்ஸ் ஆகலாம், சிலது அப்படியே மாறும், பொசிஷனே மாறும், டிரான்ஸ்லோகேஷன் ஆகலாம். ஓகே, சும்மா பேசிக்கா இதெல்லாம் மாதிரி எதுவும் நடக்கலாம். சரியா, புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு கேரியோடைப் பார்த்தீங்களா, அதில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் குரோமோசோம் இப்படி இருந்துச்சு, ஆனால் சில பேருக்கு எரர் நடக்கும்போது இப்படி இருக்கும். அப்போ என்ன இருக்கு? ஒரு குரோமோசோம் அழிஞ்சிருச்சு. சில பேருக்கு இப்படி இருக்கும், அப்போ ஒன்று ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது எல்லாமே எரர், இதுதான் கரெக்ட். ஓகே, புரிஞ்சுதா? ஹவு டஸ் த எரர் அக்கர்? பிகாஸ் ஆஃப் செல் டிவிஷன். செல் டிவைட் ஆகும்போது சம்டைம்ஸ் தப்பு தப்பாக டிவைட் ஆகும். அப்படி டிவைட் ஆகும்போது சில பல ஃபேக்டர்ஸ் அதை வந்து மாற்றி இந்த குரோமோசோம் ஒன்று அழிக்கலாம், ஒன்று கூட்டலாம். அதுதான் மியூட்டேஷன். சரியா? ஸ்பைடர்மேன் பார்த்தீங்களா, அதுதான் அந்த மாதிரி தான். ஸோ அடுத்து பாருங்க, ப்ளாய்டி. ப்ளாய்டி ரெஃபர்ஸ் டு சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் குரோமோசோம் செட்டு. நான் சொன்னேன்டா, ஹியூமன்ஸ்னாலே 2n தான் டிப்ளாய்ட். அந்த செட்டே மாறிடுச்சுன்னா அது ப்ளாய்டி சேஞ்ச், அது யூப்ளாய்டி ஆனியூப்ளாய்டின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது குரோமோசோமோட நம்பர் பார்த்தீங்கன்னா 23 பேர் இருக்குடா. 23 பேரில் ஒரு பேர் மட்டும் 3ஆ இருக்கலாம், ஒரு பேர் 2ஆ இருக்கலாம். மொத்தம் 23 3ஆ இருக்கு. செட்டே மாறிடுச்சு. அப்போ அது ப்ளாய்டியில் வரக்கூடிய ஆனியூப்ளாய்டி ஈப்ளாய்டிக்குள்ளே படிப்போம். நல்லா பாருங்க, யூப்ளாய்டி. The individual has more than usual diploid set of chromosomes. அதாவது 2n இருக்கிறது பதிலாக 3n இருக்கும். எப்படி சார்? இது 2n நீங்க சொல்லி கொடுத்தீங்க, கரெக்ட். அப்போ இது 3n, அவ்வளோதான். இதுதான் 3n செட் எக்ஸ்ட்ரா இருக்கு பாத்தீங்களா, அது யூப்ளாய்டிக்குள்ள படிப்பீங்க. Individual has 3 haploid sets. Triploid plants இருக்கு, and animals are typically sterile. ஆனா இது வந்து ஸ்டெரைலா இருப்பாங்க, they can't proceed. இப்போ அடுத்து பார்த்தா டெட்ராப்ளாய்டு இருக்கு பாருங்க. டெட்ராப்ளாய்டு இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம்டா. ஏன்னா அந்த டெட்ராப்ளாய்டு போடும்போது நமக்கு நிறைய ஃப்ளவர்ஸ், லார்ஜ் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். ஓகே, which is agriculturally advantageous because more sets more advantage. அடுத்து பாருங்க, aneuploidy. Aneuploidy is the loss or gain of one or more chromosomes, not the entire set. இதை நம்ம சொன்ன ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதாவது மொத்த செட் மாறிடுச்சுன்னா யூப்ளாய்டி. ஆனியூப்ளாய்டிங்கிறது மொத்த செட்டெல்லாம் மாறாது, ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கம்மியாக இருக்கும், அவ்வளோதான் விஷயம். இப்போ அதில் தான் இந்த மோனோசோமி, ட்ரைசோமி, நல்லிசோமி வருது. மோனோசோமினா 2 இருக்க வேண்டிய இடத்துல 1 கம்மியாக இருக்கு. ட்ரைசோமினா 2 இருக்க வேண்டிய இடத்துல 1 ஜாஸ்தியாக இருக்கு. நல்லிசோமினா 2 இருக்க வேண்டிய இடத்துல 2மே இல்லை. இவ்வளோதான் விஷயம். புரிஞ்சுதா? டவுன் சிண்ட்ரோம் ரொம்ப காமன் எக்ஸாம்பிள்ரா. ஃபைன். First identified by Langdon Down in 1866, caused by an extra copy of chromosome in 21. நல்லா பாருங்க, 21வது குரோமோசோம் என்ன பார்த்தீங்க? 2 குரோமோசோம் பார்த்தீங்க. ஆனால் அந்த 2க்கு பதிலாக 3 இருக்குன்னா அதுதான் இந்த டவுன் சிண்ட்ரோம். நல்லா புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? 21st செட்டில் 2 குரோமோசோம் பதிலாக 3 குரோமோசோம், then you call it as trisomy. 21 அதுக்கு டவுன் சிண்ட்ரோம். கிளியர்? Associated with mental retardation, delayed development, behavioral problems, weak muscle, tone, vision and hearing disabilities. Okay, பாருங்க, இங்க பாருங்க, நல்லா பாருங்க, இந்த செட்ல 3 இருக்கும். Fine, this is the last paragraph. இது வரைக்கும் ஓகேவா? Any doubt so far? Last para, we are in the last para. குயிக்கா பாத்துருவோமா? Yeah. So gene or point mutation. நல்லா பாருங்களா, gene mutation involve changes in the nucleotide sequence of a gene. அப்ப ஜீனுக்கு ஒரு சீக்வென்ஸ் இருக்கும், A T G C A T G. அந்த சீக்வென்ஸ் மாறும்போது ஜீனே மாறிடும். அதுதான் மியூட்டேஷன் ஜீன். This may include substitution, deletion, insertion or inversion or one or more nitrogen bases. அப்படின்னா என்ன? நல்லா பாருங்க, A T G C இதுதான் நார்மலா இருக்கக்கூடியது, இப்படிதான் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன ஆகுது? சம்டைம்ஸ் A T G G C எக்ஸ்ட்ரா வந்துருச்சா, அடிஷன். சம்டைம்ஸ் A T C ஒன்று காணுமா, டெலிஷன். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக நடக்கும். கிளியர்? சம்டைம்ஸ் இது இன்னொரு டைம் எப்படி தெரியுமா, A T C C இங்கே எது ஜாஸ்தியாக கம்மியாக மாறிடுச்சு, ஜி இருக்க இடத்துல சி வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த கான்செப்ட்.
Clear? So it includes substitution, deletion, insertion, inversion. Such alterations can lead to abnormal protein formation. Example, sickle cell anemia is caused by mutation single gene. Normally, நமக்கு RBC எப்படி இருக்கும்? அழகா குட்டியா கியூட்டா இருக்கும். I was just joking. We'll have this biconcave shape and stuff. So everything is in such a way that it can accommodate hemoglobin. அப்போ என்ன ஆகும்? அந்த ஜீன், அந்த ரெஸ்பான்சிபிளா இருக்கிற அந்த ஜீன் என்ன ஆகும்? மியூட்டேட் ஆயிடும். அப்போ என்ன ஆகும்? RBC ஷேப் வந்து இப்படி ஆயிடும். இப்படி ஆயிடும். Okay, இது வந்து mutation. Okay, so my dear students, done. பசங்களா, நீங்க கேட்ட மாதிரி ஜெனடிக்ஸ் சாப்டரை ஃபுல்லா எந்த டவுட்ஸும் இல்லாம உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நம்புறேன். Just quickly tell me da, is it all good? Anybody is having any queries? So far teach is all good. குயிக்காக சொல்லுங்க பாப்போம். எனிபடி எனி டவுட்? ஃபைன். ஸோ பசங்களா, உங்களுக்கு இதை தாண்டி வேற ஏதாவது கான்செப்ட்ஸ் வேணும்னா குயிக்காக என்ன பண்ணுறீங்க, லைவ் முடிச்சோன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஹோம்ஒர்க் மறந்துடாதீங்கடா. ஓகே, மேக் ஷூர் டூயிங் த ஹோம்ஒர்க். ஓகே, சி யூ ஹவ் ஆஸ்க்ட் மீ டு டீச், ஐ ஹவ் டாட் யூ. ஸோ இன் ரிட்டன் ஐ எம் ஆஸ்கிங் டு டூ அ ஸ்மால் ஹோம்ஒர்க், வெரி ஸ்மால் ஹோம்ஒர்க். டூ தட். ஓகே, அண்ட் மேக் ஷூர் யூர் கமெண்டிங். ஓகே, ஐ வாண்ட் கமெண்ட்ஸ் ஆஸ் வெல். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே, ஸோ தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டே டியூன்ட். அடுத்து நீங்கள் கேட்குற அடுத்த கேள்வியோட வில் மீட். ஓகே, சரி, டேக் கேர், பை பாய்.